கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாம் ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள் வாசிப்போம். 1 Kings chapter 19 verses 7 to 9. கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே ஒரு செபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எங்கே எலியாவை ஆண்டவர் தட்டி எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். Here we see God rising Elijah up. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த நாட்களிலே தட்டி எழுப்பப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது. There is a time when it has come that the child of God should be wakened up. ஏனென்றால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு காலமாய் காணப்படுகிறது. Because these are the days when people of God are being bent down by themselves. கர்த்தருக்காக பிரகாசித்த அநேக தேவனுடைய பிள்ளைகள் சூழ்நிலைகளின் மத்தியிலே பயந்து போய் சூழ்நிலைகளின் மத்தியிலே முடங்கி போன ஒரு நிலவரத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். The people of God who had to shine for the Lord, they have been bent down by situations and have been cast down by that. பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகளிலே எலியா ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்க தரிசனம் மாத்திரமல்ல, செயல்களில் அதை காட்டின ஒரு தேவனுடைய மனிதன். In the Old Testament prophets, Elijah was not an ordinary prophet. He did not show only by his words, but he proved by his works. பழைய ஏற்பாட்டிலே அநேகம் தீர்க்கதரிசிகளை நாம் பார்க்கலாம். We see many prophets in the Old Testament. சிறிய தீர்க்கதரிசிகள், பெரிய தீர்க்கதரிசிகள் என்று ஒரு பெரிய கூட்டமே இருந்தது. There are a great group of prophets called small prophets and big prophets. இரண்டாம் ராஜாக்களிலே நாம் பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்கிற ஒரு கூட்டமே இருந்ததாக, ஒவ்வொரு ஊரிலும் அப்படிப்பட்ட கூட்டம் இருந்ததாக நாம் பார்க்கலாம். In 2 Kings when we read, we see a group of prophets called the sons of the prophets, and this was the group found in many places too. இப்படி எரிகோவிலே இருந்த கூட்டங்கள் உண்டு. There was a group like this in Jericho. கில்காலிலே இருந்த கூட்டங்கள் உண்டு. There is a group like this in Gilgal. பெத்தேலிலே இருந்த கூட்டங்கள் உண்டு. There is a group like this in Bethel. இவர்கள் எல்லாம் ஒரு சாதாரண தீர்க்கதரிசிகள். They were all ordinary prophets. இவர்கள் தீர்க்கதரிசனங்களை சொல்வார்களே தவிர மற்றபடி அவர்கள் வேற எதையும் செய்வதில்லை. They will only prophesy but will not do any other work. ஆனால் எலியா இவர்களிலே வித்தியாசமாக காணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. But Elijah was a prophet who was different from all these. அவனுக்கு தெரியும் தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் உள்ளது என்று அவனுக்கு தெரியும். He knew that the kingdom of God is not in words but in the works. அவனை கொண்டு கர்த்தர் தீர்க்கதரிசன ஊழியம் மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றுகிற ஒரு ஊழியத்தையும் அற்புதங்களை செய்கிற ஒரு ஊழியத்தையும் செய்ய அவர் சித்தம் கொண்டார். The Lord not only made him to do the job of prophecy, but he also made him to do miracles and the work of the Lord. இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்பதை அவன் மூலமாக அவர் நிறைவேற்ற சித்தம் கொண்டார். God wanted to prove that there is a God in Israel through him. அப்படினால்தான் கர்த்தர் தம்முடைய அக்கினியை இறக்கி தேவன் ஒருவர் உண்டு என்பதை நிரூபித்தார். That is why God sent down his fire and proved that there is a God in Israel. ஆனால் எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு என்பது போல அவனுக்கும் கூட போராட்டங்கள் வந்தது. As it is common that all have problems, he too faced problems. அவனுக்கு விரோதமான ஒரு சக்தி எழும்பினது. There was a power which rose against him. அது எசபேல் என்கிற ஒரு பெண். That is the spirit of the woman Jezebel. எசபேல் என்று சொன்னால் கற்பில்லாதவள் என்று அர்த்தம். Jezebel means has no chastity. அவருக்குள்ளே எந்தவிதமான தெய்வீகமும் இல்லாத ஒரு வல்லமை. She has a power which has no godliness at all. அந்த கற்பில்லாத அந்த கெடுக்கப்பட்ட இல்லாவிட்டால் சீர்குலைந்ததான ஒரு சக்தி இவனுக்கு விரோதமாக எழும்பி இவனை மேற்கொள்ள அது தீர்மானித்தது. The spirit which has no chastity or that which has no chastity in it, it was working against him. பயம் என்றால் என்னவென்றே அவனுக்கு தெரியாது. He did not know what fear is. அப்படி செயல்பட்ட ஒரு மனிதன். He worked like that. துணிந்து ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். He voluntarily stood before the kings. துணிந்து பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொல்லுவான். He bravely killed the prophets of Baal. அப்படிப்பட்ட ஒரு மனிதன். He was such a man like that. இப்பொழுது இந்த எசபேல் இந்த கற்பில்லாத ஒரு வல்லமை போராட ஆரம்பித்த உடனே இவன் ஓட ஆரம்பித்தான்.
But the undefiled spirit which is having no chastity, he is fleeing against the spirit. சபையில் உள்ளவர்களை கரைப்படுத்தும்படியாக ஒரு ஆவி போராடுகிறது. The spirit is working against the people to in the church to defile them. தேவனுடைய பிள்ளைகளை தீட்டுப்படுத்தும்படியாக இந்த கடைசி காலங்களிலே சில வல்லமைகள் எழும்பி இருக்கிறது. In these last days some spirits have risen against the children of God to defile them. இவைகளிலே அவன் பயந்து ஓட ஆரம்பித்தான். He feared this and began to flee. அப்படி ஓடின இடத்திலே கர்த்தர் அவனை போஷித்து பராமரிக்க ஆரம்பித்தார். In the place that he ran like this, the Lord began to give him food to eat. எப்பொழுது நீ உன்னை பாதுகாக்க நீ முயற்சி எடுக்கிறாயோ அப்பொழுது தேவனும் உன்னை பாதுகாக்க அதிக சிரத்தையோடு கவனத்தோடு கிரியை செய்கிறார். At the time you want to preserve yourself, the Lord is also concerned to preserve you. ஆனாலும் இவனுக்குள்ளே தைரியம் வரவே இல்லை. But still he did not have that braveness or அந்த சூழ்நிலைகள் அவனை மிகவும் பாதித்து விட்டது. that situations affected him a lot. இப்பொழுது கர்த்தர் அவனை இரண்டாம் தரமாக தட்டி எழுப்புகிறார். Now the Lord is rising him the second time. அருமையானவர்களே, கடந்த காலங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முடங்கி போன நேரங்களில் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும். Dear beloved, you know the times when you were bedbound and the Lord had dealt with you in the last days. இந்த வருஷத்தின் கடைசியிலே இன்றைக்கு மறுபடியும் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தட்டி எழுப்பும்படியாக இந்த வார்த்தை உனக்காக அனுப்பப்படுகிறது. Now at the end of this year, in these days, the Lord is sending his word to you to wake you up. சூழ்நிலைகளிலே முடங்கி போன ஒரு விசுவாசியாக நீ காணப்படுகிறாய். You have been found as a believer who is bent upon by situations. சூழ்நிலைகளிலே சுழல் காற்றிலே சிக்கின ஒரு மனிதனைப் போல நீ எங்கேயோ உன்னை ஒளித்துக் கொண்டிருக்கிறாய். You have been caught by the strong winds by the situations. கடந்த காலங்களிலே வசனங்கள் மூலமாக, தீர்க்க தரிசனங்கள் மூலமாக, தூதின் மூலமாக, சிட்சையின் மூலமாக, வியாதியின் மூலமாக பல விதங்களிலே கர்த்தர் உன்னை தட்டி எழுப்பினார். In the last days, the Lord had been speaking to you through the prophecies and through the word of God, through the messages and through many other ways the Lord have been waking you up. பல சிட்சைகள், பல வியாதிகள் கொடுத்து உன்னை தட்டி எழுப்ப அவர் சித்தம் கொண்டார். He had made purpose in you to wake you up through sicknesses and chastisement. ஆனால் மறுபடியும் இன்றைக்கு உன்னை தட்டி எழுப்ப அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். Again, he wants to wake you up today. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று அவனோடு பேசினார். He is speaking to you that the journey that you have to journey is far off. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் எழும்பி விட்டான். As soon as he heard that, he rose up. அவன் என்ன நினைத்தான் தெரியுமா? What he thought was, என்னுடைய பிரயாணம் முடிந்து விட்டது என்றுதான் நினைத்தான். he thought that his journey was ended. என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்றுதான் நினைத்தான். He thought that his life was ended. என்னுடைய ஊழியம் முடிந்து விட்டது என்றுதான் நினைத்தான். He thought that his ministry was கர்த்தருடைய over. செயல்கள் நின்று விட்டது என்றுதான் நினைத்தான். He thought that the works of the Lord got stopped. தீர்க்கதரிசன ஊழியம் முடிந்து விட்டது என்றுதான் நினைத்தான். He thought that the ministry of prophecy was ended. ஆனபடியால் தான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் போதும் என்று அந்த வார்த்தையை உபயோகிக்கிறான். That is why he says, Lord, it is enough, you now take my life. ஆனா இப்பொழுது ஒரு வார்த்தை வருகிறது. But now another word comes to him. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று. The journey that you have to journey is too great. அதை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு உணர்வு வந்தது. After hearing that, he had the sensation in him. நம்முடைய ஊழியம் முடிந்து விட்டது என்று நினைத்தோம், இன்னும் கர்த்தர் நமக்கு ஊழியத்தை வைத்திருக்கிறார். We thought that our ministry is finished, but the Lord has kept yet ministry for us. நமக்கு இன்னும் மறுபடியும் தீர்க்கதரிசன ஊழியங்கள் இருக்கிறது. We have still the ministry of prophecy. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஊழியம் இருக்கிறது. We have still the ministry to anoint kings. தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தக்கூடிய ஊழியம் இருக்கிறது. We have the ministry to anoint their prophecies too. மறுபடியும் ராஜ்யத்திலே தேவன் ஒருவர் உண்டு என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு ஊழியம் இருக்கிறது. We still have a ministry to prove that there is a kingdom to come. அதை உணர்ந்தபோது அவன் உடனடியாக புறப்பட்டு அந்த ஒரு போஜனத்தின் பலத்தினால், ஒரு நாள் ஒரு நேர போஜனத்தின் பலத்தினால் அவன் 40 நாள் பிரயாணம் பண்ணினான். When he heard this, he traveled by one time meal for a day. 40 நாள் கடந்து இப்பொழுது ஓரேம் என்னும் தேவ பர்வதத்துக்கு வந்து சேர்ந்தான். Now after journeying for 40 days, he came to the mount called Horeb. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே முடங்கி போன, விழுந்து போன, இனி ஊழியம் இல்லை என்கிற சிந்தை உள்ள உன்னை தட்டி எழுப்பும்படியாக கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். This morning the Lord is speaking to you unto you who are bent down and who is being bowed upon, thinking that you have no other ministry. The Lord is speaking to you. எனக்கு வயதாகி விட்டது. I am become old. சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கிறது. I have weakness in my body. என்னுடைய வசதிகள் குறைந்து போய்விட்டது. And all my facilities have decreased. எனக்கு கை கொடுப்பவர்கள் குறைந்து போய்விட்டார்கள். And all those who has to lend in their hands will decrease. இப்பொழுது என்னோடு இணைந்து கர்த்தருக்காக செய்யக்கூடிய யாரும் இல்லை. Now there is nobody to stand with me in the work for the Lord. இப்படி எல்லாம் நீ புலம்பல் பாடிக்கொண்டே இருக்கிறாய். You have been lamenting
lamenting like this. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நீ மறுபடியும் எழும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. But the Lord says it is time for you to rise up again. மறுபடியும் ஒரு ஊழியம் இருக்கிறது. You have yet a ministry. உனக்கு காலங்களை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். The Lord has added times for you. நீ செய்ய வேண்டிய ஊழியங்கள் இருக்கிறது. And you have time to ministry to do. இங்கே அவனை பார்க்கும் பொழுது அவன் ஓரேப் என்கிற இடத்துக்கு வந்து நின்றான். Now when you consider him, he came to the Mount Horeb. அங்கே போனபோது When he came there, அப்படியே சுற்றிக் கொண்டே இருந்தான். he was just walking around. அந்த பர்வதத்தை சுற்றிக் கொண்டே இருக்கும் பொழுது ஒரு கெபி தென்பட்டது. When he walked around that mountain, he saw a cave. அந்த கெபிக்குள்ள போய் தங்க ஆரம்பித்து விட்டான். He went and lodged into that cave. அந்த இடத்துல கர்த்தர் அவனை மறுபடியும் பேசினார். There the Lord spoke to him again. எலியாவே நான் உன்னை எங்க கொண்டு வந்தேன், இங்க உனக்கு என்ன காரியம்? He asked, "O Elijah, what have thou to do here, and why have I brought you?" நான் உன்னை ஓரேபுக்கு கொண்டு வந்தேன். I brought you to Horeb. நீ ஓரேபுக்கு வந்த பின்பு நீ கெபிக்குள்ள போய் தங்கி விட்டாய். After coming to this Mount Horeb, you went and stayed into the cave. நான் உன்னை ஓரேபுக்கு கொண்டு வந்தது கெபிக்குள் தங்கும்படியாக அல்ல. It is not from you to stay in the cave that I brought you to கர்த்தருடைய Horeb. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அருமையானவர்களே, நீங்கள் ஓரேபுக்கு வந்திருக்கிறீர்களா? Dear beloved, have you come to Mount Horeb? உங்களுடைய வாழ்க்கையிலே ஓரேப் என்கிற அந்த தேவ பர்வதம் என்கிற அந்த தன்மைக்கு நீங்கள் கொண்டு வரப்பட்டு விட்டீர்களா? Have you been come and brought in unto the Horeb, the Mount of God? நான் தேவனுடைய வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். I like to keep the word of God before you. நீங்கள் ஓரேபுக்கு வந்திருந்தால் If you had come to Horeb, அடுத்து நீ செய்ய வேண்டிய ஊழியம் ஒன்று இருக்கிறது. அதை விட்டுவிட்டு நீ கெபிக்குள்ள போய் தங்க கூடாது. you have the next ministry to do, leaving that you should not go stay into the cave. முதலாவது நீ ஓரேபுக்கு வந்து விட்டாயா? Firstly, have you come to Mount Horeb? நீங்கள் ஓரேபுக்கு வந்திருக்கிறீர்களா? Have you come to Horeb? நம்மில் அநேகர் ஓரேபுக்கு வந்திருக்கிறோம். Many of us have come to Horeb. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது In Exodus chapter 3 verse 1 when we read, ஓரேப் என்கிறதுக்கு 6 தன்மைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 6 terms given to Horeb. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது When we read in Exodus chapter 3 verse 1, 1-2 வசனங்களை நான் பார்க்கும் பொழுது verses 1 and 2 when we read, மோசே அங்கே ஓரேப் என்கிற தேவ பர்வதம் மட்டும் வந்தான். கர்த்தர் அங்கே தரிசனமானார். Moses came to the mountain of God which is Horeb, and the Lord appeared to him. மோசேயினுடைய வாழ்க்கையிலே இதுதான் ஒரு திருப்புமுனை. This is the turning point for Moses. ஊழியம் வேண்டாம், His ministry he did not want. ஜனத்தை ரட்சிக்க வேண்டாம், He did not, he came to save this people. இஸ்ரவேலரை மீட்க வேண்டாம். He came to save the Israelites. பார்வோனுக்கு பயந்து அவன் ஓடி போய் விட்டான். He fled fleeing, fearing for சுமார் Pharaoh. 40 வருடங்கள் அவன் அங்கேயே இருந்து விட்டான். And 40 years he stayed there like that. அந்த இடத்தில்தான் கர்த்தர் 40 வருடம் கழித்து ஓரேப் என்கிற இடத்திலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். And after 40 years, the Lord appeared to him in a vision in the Mount Horeb. ஒரு முட்செடி அப்படியே பற்றி எரிந்தது. He saw a bush being full of flame. இவன் ஓடி போய் அது என்ன அதிசயம் என்று போய் பார்க்க போனான். He went to see what miracle it was. அந்த இடத்திலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். And at that place the Lord appeared to him. ஓரேப் என்றால் கர்த்தர் உனக்கு தரிசனமான தன்னை வெளிப்படுத்தின உன்னை தேவன் சந்தித்த ஒரு இடம். Horeb means that's the place where the Lord appeared to you in a vision and where the Lord met you. அதனால்தான் கர்த்தர் இன்னைக்கு நீ உங்களை கர்த்தர் சந்தித்தபடினால்தான் இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறீர்கள். Because the Lord has met you, you have come to the presence of God today. ஒரு தரிசனத்தின் மூலமாக, By a vision, ஒரு சிலுவை காட்சியின் மூலமாக, by the vision of a cross, ஒரு சொப்பனத்தின் மூலமாக, by a dream. யாரு ஒரு மூலமாகவோ கர்த்தர் உன்னை ஏதோ ஒரு விதத்திலே சந்தித்து இன்றைக்கு ஓரேப் என்கிற இந்த தேவ பர்வதத்திலே சபையிலே கொண்டு வந்து உன்னை வைத்திருக்கிறார். Or by any other person, the Lord has somehow met you and have brought you to the presence of God which is Horeb. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் தேவனால் சந்திக்கப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள்? How many of you have been visited by God and have brought to this place? இன்றைக்கு நீங்கள் ஓரேபுக்கு வந்து உங்களை தேவன் சந்தித்திருக்கிறாரா? Has the Lord met you having come to தேவ Horeb? தரிசனம் இன்றைக்கு உண்டா? Have you been visited by the Lord? என்னைக்கோ ஒரு தரிசனம் கிடைத்திருக்கும். என்னைக்கோ ஒரு விதத்துல கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார். கிருபையின் தேவன் நம்மை சந்திக்க சித்தம் கொண்ட பொழுது தன்னுடைய குமாரனை நமக்கு வெளிப்படுத்தினார். நாம் இந்த தேவ பர்வதமாகிய இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். When the Lord delighted to meet us, the Lord sent his son and somehow we came to this Horeb and we came to this place. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Exodus 17 chapter verse 6 when we read, அங்கே அவர் சொல்லுகிறார், ஓரேபிலே நான் அந்த கன்மலையிலே வந்து நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அங்கே இருந்து தண்ணீர் புறப்படும், இந்த ஜனத்தின் தாகத்தை நான் தீர்ப்பேன். And he said, Behold, I will stand for thee upon the rock in Horeb, and thou shalt smite the rock, and there shall come water out of it. ஒன்று, தேவன் உன்னை சந்தித்தால் அது நீ ஓரேபுக்கு வந்திருக்கிறாய் என்ற அர்த்தம்.
Firstly, if the Lord had visited you, then you have come to Horeb. கர்த்தருடைய தரிசனம் உனக்கு கிடைத்தால் நீ ஓரேபுக்கு வந்திருக்கிறாய் என்று அர்த்தம். Had you got the vision of the Lord, then you have come to Horeb. இரண்டாவது உன்னுடைய தாகங்கள் தீர்க்கப்பட்டிருந்தால் நீ ஓரேபுக்கு வந்திருக்கிறாய் என்று அர்த்தம். Secondly, if your thirst is quenched, then you have come to Horeb. உன்னுடைய தாகங்கள் தீர்க்கப்படுகிற இடம் ஓரேப். The place where your thirst is quenched is Horeb. உன்னுடைய விண்ணப்பங்களை கேட்டு Hearkening to your உன்னுடைய prayers, ஜெபத்தை கேட்டு hearkening to your prayers, உன்னுடைய தாகத்தை அறிந்து knowing that your thirst, உன்னுடைய தேவைகளை கர்த்தர் உணர்ந்து knowing your needs, உன்னுடைய தேவைகளை சந்தித்த இடம்தான் அந்த ஓரேப். the place wherein your needs are met is the place Horeb. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஓரேபிலே உனக்கு முன்பாக அந்த கன்மலையில் நிற்பேன் என்று சொன்னார். And the Lord says that I will stand for you in that mount called Horeb. கர்த்தர் உனக்காக நின்று சகாயம் செய்த ரட்சிக்கும்படியாக உனக்காக தேவன் செய்த பெரிய கிரியை செய்த இடம்தான் இந்த ஓரேப். The place Horeb is the place where the Lord has done a great salvation to you and wrought great things for you. அநாதைகளைப் போல அலைந்தார்கள். They walked about in the wilderness. அவாந்தர வழியிலே அலைந்தார்கள். They walked in the wilderness. வழி தெரியாமல் அலைந்தார்கள். And they walked through in the desert. இலக்கு இல்லாமல் திரிந்தார்கள். They walked without any the mark. மனதிலே எண்ணங்களிலே ஒரு கானான் இருந்தது, ஆனால் வழியிலே அவர்கள் அலைந்து கொண்டே இருந்தார்கள். In their mind was a Canaan, but they were roaming about in the wilderness. ஆனால் இந்த இடத்திலே அவருடைய தாகங்களை இந்த ஓரேப் என்ற இடத்திலே கர்த்தர் தீர்த்து வைத்தார். But the Lord quenched their thirst in this mount called Horeb. அருமையானவர்களே, உங்களை தேவன் சந்தித்தது மாத்திரமல்ல, இந்த மார்க்கத்திலே நீ வந்த பொழுது கர்த்தர் உன்னை திருப்தியான விதத்திலே உன்னை போஷிக்கிறார், உன் தாகங்களை தீர்க்கிறார், உன் தேவைகளை சந்திக்கிறார், உன்னுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறார். The Lord, you who have been led in the wilderness, the Lord has brought you into this Horeb and he has fed you with his food and he has quenched your thirst and is meeting all your needs. உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டதா? Have your needs been met? கர்த்தர் அதிலே உண்மையுள்ளவராய் இருந்தாரா? Has the Lord been faithful to you? உன்னுடைய வாஞ்சைகள் நிறைவேற்றப்பட்டதா? Has your desires been fulfilled? இன்னும் ஒரு சில வாஞ்சைகள் நிறைவேற்றப்படாதிருந்தால் உன்னுடைய ஆண்டவருடைய வேலை வரும்பொழுது நிச்சயமாய் அந்த தேவைகளை நேர்த்தியாய் உனக்கு சந்திப்பார். If your desires have yet not been fulfilled, then the Lord in his times will fulfill your desires. முதலாவது ஒரு மனிதன் ஓரேபுக்கு வர வேண்டும். Firstly, the man has to come to Horeb. ஓரேப் என்னும் தேவ பர்வதம் மட்டும் அவன் நடந்து போனான். He walked until the mount called Horeb. அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த அனுபவத்தை நீங்கள் பெறாவிட்டால் இன்றைக்காவது நீங்கள் ஓரேபுக்கு கடந்து வாருங்கள். If you have not received that experience yet, today you come to this Horeb. தேவன் தரிசனமாகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. There is a life wherein the Lord appears in vision. ஒரு பெண் ஊழியத்துக்கு போகும்படியாக வந்தாள். A girl came to go to ministry. அவளுக்கு ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு ஆசை இருந்தது. She had a great desire to do the ministry. அவளிடத்தில் நான் கேட்டேன், கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டிருக்கிறார். As I asked the Lord if the Lord had intervened with her. அவள் சொன்னால், ஒவ்வொரு மெசேஜிலும் கர்த்தர் என்னோடு பேசுகிறார். She said, in every message the Lord speaks to me. நான் கேட்டேன், உன்னோடு கர்த்தர் பேசினாரான்னு தான் கேட்டேன்னு சொன்னேன். I asked if the Lord had spoken to you. இல்ல, அந்த அக்கா தீர்க்கதரிசனம் கரெக்ட்டா எனக்காகவே வாரம் சொல்ற மாதிரி இருக்கும். And I feel that sister is prophesying just for me. நான் சொன்னேன், உன்னிடத்துல பர்சனலா கர்த்தர் பேசினாரா? Has the Lord spoken personally to you, I asked. ஒரு விசுவாசிட்டே காமனா பேசுவாரு, ஆனா ஊழியன்னா அவனுக்கு பர்சனலா ஒரு டச்சிங் இருக்கணுமே. For a believer, the Lord will speak in common, but for a worker, the Lord should speak personally. அவ எத்தனையோ வருஷம் இந்த சபைக்கு வந்திருக்கிறா. She has come for many years to this church. ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு இல்ல. But she has no such experience. உடனே அவ கேட்டா, இப்படி கர்த்தர் தனியா பேசுவாரான்னு கேட்டா. Immediately she asked me, will the Lord speak personally like this? மறுபடியும் அவள் போய்விட்டாள். And again she went. அங்க போய் ஃபார்ம் வாங்கி கொடுத்துட்டா. She got the form and filled there. அங்க क्वेश्चन சுத்தி கடைசில பாஸ்டர் வெஸ்லிட்ட போய் நின்றது. They questioned her and finally she went to Pastor Wesley. அவரும் இதே கேள்வி கேட்டிருக்கிறார். He too asked her the same question. உனக்கு பர்சனலா கர்த்தர் உன்னோடு பேசின வசனத்தை சொல்லு. You tell the verse which the Lord spoke to you personally. பிரசங்கத்துல கர்த்தர் சொன்ன வசனத்தை இவ சொல்லியிருக்கா. She told about the verse in the message. பர்சனலா கர்த்தர் உன்கிட்ட பேசினாரா? You say if the Lord spoke to you personally. உனக்கு தேவன் தரிசனமா இருக்காரா? Has the Lord been in a vision to you? அவருடைய சத்தத்தை நீ கேட்டியா? Have you heard his voice? இல்ல. She said no. வெளிய போன்னு சொல்றாங்க. He said you go. இப்ப கல்யாணம் கட்டி செட்டில் ஆயிட்டா. Now she is married and she settled. எதுக்கு இத சொல்றேன்? Why I tell you this? ஓரேப் என்பது தேவன் உன்னோடு தனியாய் பேசக்கூடிய ஒரு இடம். கர்த்தர் மோசே மட்டும் தான் இருந்தான். மனைவி பிள்ளைகள் அவன் ஆடு மாடு எல்லாம் அங்கெல்லாம் போயிடுச்சு. இவன் தனியா நிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். When Horeb is a place when the Lord speaks to you personally. Moses he was left alone by his wife and his flock and everything, and the Lord spoke to him alone.
அந்த அவாந்தர வெளியில தண்ணி இல்லாம கஷ்டப்படும் பொழுது கர்த்தர் சொன்னார், ஓரேபில நான் வந்து நிற்பேன், என் ஜனத்தின் தாகத்தை தீர்ப்பேன். In that wilderness, when they were suffering without water, the Lord said, I will stand in Mount Horeb and I will quench their thirst. யாத்திராகமம் 33 அதிகாரம் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது Exodus 33 verse 6 when we read, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is written here? அங்கே தேவனுடைய ஜனங்கள் அந்த ஓரேப் என்ற இடத்திலே நகைகளை கழற்றி போட்டார்கள். There in the Mount Horeb, the children of God removed their ornaments. 33 யாத்திராகமம் 33:6 அங்கே ஜனங்கள் தங்களுடைய ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். In Exodus 33 chapter verse 6, we see that the children of Israel stripped themselves of their ornaments. தேவனுடைய பர்வதம் மட்டும் நீ வந்தால் உனக்குள்ள இந்த அனுபவம் நடந்திருக்க வேண்டியது அவசியம். If you would come to Mount Horeb, then this experience has to come into you. கர்த்தர் பேசுகிற இடத்துக்கு வந்த பின்பு, After coming to the place wherein the Lord is speaking to கர்த்தர் you, உன் தாகத்தை தீர்க்கக்கூடிய இடத்துக்கு வந்த பின்பு, after coming to the place wherein the Lord is quenching your thirst, கர்த்தருடைய தரிசனத்தை காணக்கூடிய அந்த இடத்துக்கு நீ வந்த பின்பு, after you come to the place where the Lord is appearing to you by vision, இந்த உலகத்திலே உனக்கு உலக ஆடம்பரங்கள் அவசியம் இல்லாமல் போய்விடும். the fashions of this world will become vain for you. அந்த இடத்துல தான் ஜனங்கள் துக்கப்பட்டு எல்லாவற்றையும் கலத்தி எறிந்து விட்டார்கள். It is at this place that they were mourning for everything and they removed the ornaments. அதுவரை அவர்களுக்குள்ளே அந்த அனுபவம் இருந்தது. Until then they had that experience. எகிப்திலிருந்து வெளியே வந்திருந்தாலும், Though they came from Egypt, ஆனாலும் அவர்களுக்குள்ளே இந்த இது மட்டும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருந்தது. this was proceeding till then. நகை கலற்றுவது என்பது பெந்தேகோஸ்தே பாரம்பரியம் என்று சொல்லுகிறார்கள். They say that is the tradition of the Pentecost to remove the ornaments. ஏன் எங்கே கலத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதுன்னு சொன்ன உடனே அந்த தீமோத்தேயு இல்லாவிட்டால் பேதுருவின் வசனம் சொன்ன உடனே அப்படியே யோசிக்கிறாங்க. When they asked us the question as to where it is written, when we cite the verses from Timothy and Peter, they think of like that. நீ ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, நீ ஒன்றும் கொண்டு போக போவதும் இல்லை. You have not brought anything and will not carry anything. ஆனால் இது ஒரு உபதேசம். But this is the doctrine. இந்த உபதேசத்திலே நிலைத்திருக்க முடியாவிட்டால் நீ இன்னும் ஓரேபுக்கு வந்து சேரவில்லை. If you cannot stand by this doctrine, then you have not yet come to Horeb. எகிப்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறாய். You have been delivered from Egypt. ஆனால் நீ ஓரேபுக்கு வந்து சேரவில்லை. But you have not yet come to Horeb. ஓரேபுக்கு வந்தாதான் அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கழிச்சுதான் நீ கானானுக்கு போய் சேர முடியும். After you come to Horeb only you can go reach Canaan. இந்த ஸ்டேஜ் வராம அடுத்த ஸ்டேஜுக்கு நீ போக முடியாது. Without coming to this stage, you cannot go there. நீங்க நினைக்கிறீங்க எக்காலம் தொனிச்ச உடனே டபுள் ப்ரமோஷன் கொடுத்து தூக்கிடுவாருன்னு. You think when the trumpet is sounded, then you will be given double promotion and taken off. அந்த ஸ்கீம் எல்லாம் கிடையாது. There's no such scheme. ஒவ்வொரு ஸ்டெப்பா நீ ஏறிட்டே வரணும். You have to get up one step by step. நீ அந்த ஆபரணங்களை கலற்றக்கூடிய தேவன் சமூகத்துல ஒரு துக்கப்பட்டு உன் வாழ்க்கையை பரிசீலித்து சமர்ப்பிக்க வேண்டிய இடத்துல நீ சமர்ப்பித்தால் நீ ஓரேபுக்கு வந்திருக்கிறாய். If you get grieved by yourselves and if you yield yourselves to remove your ornaments, then you have come to Mount Horeb. நமக்கு ஒரு டாக்டர் இருந்தார். We had a doctor. அவர் ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். He was a child specialist. ரொம்ப ஆவிக்குரிய ஒரு மனுஷன். He was a most spiritual person. அவருக்கு ஒரு அருமையான மனைவி உண்டு. He had a wife. அவங்களுக்கு ஆத்ம தாகம் ஜாஸ்தி. She had a burden for the souls. இவர் டாக்டர் கிளம்பி போயிட்டாருன்னா ஹாஸ்பிடல் போயிட்டாருன்னா இவங்க பின்னாலேயே ஒவ்வொரு வார்டா போய் இருக்கிற எல்லாருக்கும் காஸ்பல் சொல்லுவாங்க. If the doctor goes to the hospital, she will go to every ward and declare the gospel to them. அவங்க பெத்தேல் ஃபெல்லோஷிப்ல அவர் டாக்டரா வர்க் பண்ணாரு. She worked as a doctor in Bethel Fellowship. டேனிஷ் பேட்னு ஒரு இடம் இருக்கு சேலத்து பக்கத்துல. There is a place called Darishpatan in Salem. அங்க அவர் வர்க் பண்ணாரு. He worked there. அங்க வர்க் பண்ணும்போது அவர் டாக்டர் கிளம்பிட்டாருன்னா இவங்க டாக்டர் கிடையாது. ஆனா இவங்க வேலையை முடிச்சிட்டு எங்க போயிடுவாங்க? எல்லா வார்டுக்கும் சுயாதீனமா இவங்களுக்கு போறதுக்கு பெர்மிட் இருந்ததனால எல்லா வார்டுக்கும் போயிடுவாங்க. If that doctor goes for his work, then she will finish all her works and she is not a doctor but she will go to every ward and declare the gospel. எல்லா இடத்துலயும் போய் இயேசுவை பத்தி சொல்லுவாங்க. She will go and say about Jesus to every place. கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா எல்லா நர்சுகளையும் கூப்பிட்டு வச்சு அபிஷேகத்தில் நிரம்ப வைப்பாங்க. Yeah, she got any free time, then she will gather all the nurses and get them filled in the spirit. இவங்களுக்கு 8 வருஷமா குழந்தை கிடையாது. And she had no children for 8 years. அவர் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். He was a child specialist. பட் 8 வருஷம் இவங்களுக்கு குழந்தை கிடையாது. But they had no children for 8 years. கடைசில கர்த்தருக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். Finally the Lord granted a child. அது சூழ்நிலையின் மத்தியில கடைசி டைம் அந்த டெலிவரி டைத்துல அந்த பிள்ளை செத்து போயிட்டார். In the midst of situations, in the last moment the child died. அந்த டெலிவரி டைத்துல ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு குழந்தையும் செத்து போச்சு. சரீரத்திலயும் பலவிதமான வேதனைகள் வந்து விட்டது. At the time of the delivery, she lost the child and she had many complications in her body too. அந்த நேரத்துல அவங்க தெய்வீக சுகத்துல ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருக்காங்க. At that time she was strongly standing for divine
divine healing. சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் 8 வருஷமா குழந்தை இல்ல, குழந்தை பிறந்துச்சு, சைல்டு ஸ்பெஷலிஸ்டுக்கு காப்பாத்த முடியாம அந்த பிள்ளை செத்து போயிடுச்சு. And he was a child specialist, 8 years he had no children, without able to save the child died. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. Just think and see how it is. நான் அவங்கள பார்க்க முடியாத போனேன். I went to see them. எனக்கு அந்த கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கும், அதனால மெயின் ரோட்ல இருந்து அந்த ஹாஸ்பிடல் வேன் வந்து கூட்டி போச்சு. They were in an interior place and therefore from the main road they went into that hospital road. அங்க இறங்குனா அவங்க அந்த சாதாரண வார்டுல இருக்கிறவெல்லாம் இவெல்லாம் ஒரு பெரிய டாக்டரா, பிள்ளைய சாவிட்டான் இப்படி எல்லாம் பேசுறாங்க, எனக்கு காதுல கேக்குது. The people who were in that ordinary wards, they were speaking, is he a doctor? He gave his child to die. தன்னுடைய சொந்த பிள்ளைய காப்பாத்த மாட்டேங்கறான், மருந்து கொடுக்காம சாவடிச்சிட்டான். He is not able to save his own child without giving medicine. He killed the child. ஆனாலும் ரெண்டு பேரும் போல்டா நிக்கறாங்க. But both of them were strongly, boldly standing. நாட்கள் போனது. And the days went by. ஒரு 2 வாரத்துல அந்த சிஸ்டருக்கு அந்த டெலிவரியில காம்ப்ளிகேட்டட் ஆனதனால சீரியஸ் ஆயிட்டாங்க. And that sister was become very serious because of that complication in her delivery. கடைசில ஃபெய்த் ஹோம்ல கொண்டு வந்து போட்டாங்க. Finally she was brought to the faith home. அங்க வந்து எல்லா டாக்டர் அவரோட வேலை பார்க்குற எல்லா டாக்டர்ஸும் வருவாங்க. There all the doctors who were working with him came there. இவரை பயங்கரமா ஏசுவாங்க. They will come and scold him badly. இவர் வந்து ஃபாரின்ல டிகிரி எடுத்த ஆளு. And he got his degree in foreign. இவரோட ஃபாரின்ல படிச்சவெல்லாம் வந்துட்டு இப்படி சாகு கொடுக்க போற, இப்போ பிள்ளைதான் செத்துருச்சு, சரி போட்டு இவ இருந்தா அடுத்த பிள்ளையாவது கிடைக்கும், இவளையும் சாகு விட்டுறீங்கன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. And all those who studied with him, they came and said, you are like this and you have given your child to die. If she is there, then you will get another நல்ல child. ஆத்தும தாகம் உண்டு. They had a good desire for souls. நல்ல ஒரு ஜெப வீராங்கனை. They were a good prayer warriors. எல்லாரையும் போய் சந்திச்சு கர்த்தருக்காக நிக்கறாளே. She used to go and meet all the people and stand for the Lord. தெய்வீக சுகத்துல ஸ்ட்ராங்கா நின்னு சாகுறதுக்கு தன்னுடைய பிள்ளையை ஒப்பு கொடுத்தாச்சு, இப்போ தன்னையே சாக அர்ப்பணிக்கறாங்க. Now she gave her child to die in divine healing and she gave herself now. Faith of full of fasting. Now the whole faith home is fasting. எல்லாரும் அழுகுறாங்க. All of them were crying out. கடைசி நாள்ல On the last day. இன்னொரு டாக்டர் வந்தாரு. And they came to see me. அவர் வந்து இந்த சகோதரியை பார்த்துட்டு she saw her sister. அந்த டாக்டரை கூப்பிட்டு சொன்னாரு. And the doctor said, கை விட்டுட்ட நீ. You have been forsaken. இப்போ உன்னை விட்டு அவ போறா. Now she is going to go away from you. இனிமேல் மெடிக்கல் கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ணாது. Even medical will not support her anymore. அந்த லெவல் தாண்டியாச்சு. That level has crossed. விட்டுட்ட உன் வைஃப் பிள்ளையை தான் விட்டுட்ட, இப்போ வைஃபையும் விட்டுட்டேன்னு சொல்றாங்க. You left your child and even your wife. அப்படி ஒரு கிரிட்டிக்கல் நேரத்துல In such a critical situation, கர்த்தர் பேசினார். the Lord spoke to him. அந்த சகோதரிட்ட பேசினார். The Lord spoke to that sister. காதுல ஒரு சத்தம் கேட்டது. She heard a voice. நான் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன், இந்த நகையை உன்னால கலத்த முடியாதா? I am intervening with you. Will you not be able to remove your ornaments? நீ என்னை நேசிக்கிறாயே, ஆனா இதையும் நேசிக்கிறாயேன்னு கேட்டாராம். You are loving me too and also these ornaments. தெய்வீக சுகத்துல நிக்குது, You are ஊழியம் செய்றாங்க, அபிஷேகத்துல நிரம்புறாங்க, ஆனா எதுக்கு மட்டும் வரல இன்னும்? ஓரேபுக்கு இந்த சகோதரி இன்னும் வந்து சேரல. She is standing for divine healing. She is standing for the gospel. She is doing the ministry, but she has not come to Horeb. அந்த இன்னொரு டாக்டர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். And the doctor is just gaping out. அவனுக்கு போக மனசு இல்ல. He did not have the mind to go. ஏன்னா இந்த சிஸ்டர் இப்போ அப்படியே செத்து போகுது, அதனால அவன் அப்படியே பரிதவிச்சிட்டு நிக்கிறான். He is in a pathetic state that the sister is going to die. அது வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்த நம்முடைய டாக்டர் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டார். Till then the doctor who was strong, he now started to cry. ஏன்னா இன்னும் டைம் கொஞ்ச நேரத்துல போறான்னு. Because she is going to depart in a few minutes. அந்த நேரத்துல காதுல சத்தம் கேக்குது. At that time she heard this voice. நீ என்ன நேசிக்கிறாயா, இத நேசிக்கிறாயா? Do you love me all these ornaments? என்னை காட்டிலும் எதை அதிகமா நேசிக்கிறாய்? What do you love more than me? அப்பதான் இவங்களுக்கு ஒரு தெளிவு வந்தது, நாம ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக், ஒரு தவறு பண்ணிட்டு நம்ம இந்த பாதையில போயிட்டு இருக்கிறோம்னு சொல்லி அந்த முடியாத சூழ்நிலையில காதுல இருந்து கலத்துனாங்க. Only then she understood that she is going in the path making some wrong, and then she removed the ornaments in that difficult situation too. அந்த கலத்துனாங்க, அடுத்த செகண்ட் அவங்களுக்கு வயிற்றுல இருக்கிற அந்த கஷ்டம் ரிலீஃப் ஆயிடுச்சு. The very second she removed the ornaments, that problem in her stomach was relieved. எப்படி இருக்குன்னு பாருங்க. You see how it is? அடுத்த செகண்ட் அவங்களுக்கு அப்படியே உடல் வீக்கம் எல்லாம் வத்திருச்சு, முகம் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு, அவங்க ஆவியானவர் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. The next moment that swelling in her body just removed and she was becoming fresh in her face, and the spirit of God dealt with her. இன்னைக்கு இருக்காங்க. She is still alive. அடுத்து ஒரு குழந்தை கொடுத்திருக்காரு. And the Lord has given another child. இன்னைக்கு கர்த்தருக்காக அவங்க சாட்சிகளாய் வாழுகிறார்கள். And they are witnesses for the Lord today too. நீ மரிக்கிறதுக்கு முன்பாக ஓரேபுக்கு வர வேண்டும். Before death you should come to Horeb. ஓரேப் என்றால் உன்னுடைய ஜீவியத்திலே ஒரு எளிமையின் கோலத்தை நீ பூண்டு கொள்வது. Horeb means you putting on that life of simplicity in you. ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார்.
The Lord humbled himself. ஏழ்மையின் கோலம் பூண்டவ தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். We are worshipping the Lord who put the form on the lowliness. நாம் ஃபுல்லா நகையை போட்டு சுத்திட்டு இருக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறது இல்ல. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்க விரும்பத்தக்க ரூபம் இல்லை. அந்த கேடு அடைந்து சிலுவையில் தொங்கினவரை தான், மாட்டுக்குட்டியிலே பிறந்தவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். We are worshipping the Lord who had no form of godliness, he had no beauty to be admired, he had no ornaments, and we are worshipping such a Lord. அவர்கள் ஓரேபுக்கு வந்து சேர்ந்தார்கள். They came to Horeb. அருமையானவர்களே, நீங்கள் ஓரேபுக்கு வந்து விட்டீர்களா? Have you come to the Horeb, beloved? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Deuteronomy 4th chapter 5th verse when we read, 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, in Deuteronomy 4th chapter 15th verse, அங்கே கர்த்தர் பேசும் இடம்தான் ஓரேப். the place where the Lord speaks is Horeb. நான் அந்த இடத்திலே உன்னோடு பேசுவேன். I will speak to you in that place. கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கக்கூடிய ஒரு ஜனங்கள். We are the people who hear the voice of the Lord. ஓரேபிலே அக்கினி நடுவிலிருந்து உங்களுடைய பேசின நாள் என்று அவர் சொல்லுகிறார். He says that I speak to you in Horeb out of the midst of fire. கர்த்தருடைய சத்தம் என்பது தனியாக நமக்கு கேட்க வேண்டும். We should hear the voice of the Lord individually. இங்க 10 பேர் இருந்தா ஒரு ஆளுக்கு கிடைக்கும். If 10 of you are here, one of you will receive it. ஆனா அதே நேரத்துல பக்கத்துல இருக்கவனுக்கு அந்த சத்தம் கேட்கறது இல்ல. But at the same time, the neighboring person is not hearing it. கர்த்தர் பேசுகிறார், எவனுடைய செவி திறந்திருக்கோ அவனுக்கு அந்த சத்தம் கேட்கிறது. The Lord is speaking, but whoever's ears are opened, they will hear இதே it. போலதான் இயேசுவின் வருகையிலே எக்காலம் தொனிக்கும். ஒரே கூட்டத்தில் இருக்கிறவங்கல்ல ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். Even so, at the coming of the Lord, the sound of the trump will be sound, and two of them will be there, and one will hear it and one will be forsaken. ஒரே சத்தம் தான் தொனித்தது, ஆனா ஒருத்தனுக்கு கேட்டது, ஒருத்தனுக்கு கேட்கல. It is one sound which is resounding, and one is hearing it, one is not hearing. ஒன்று கர்த்தர் தரிசனமாகிற ஒரு வாழ்க்கை. One is a life where the Lord appears in vision. இரண்டாவது கர்த்தர் உன்னுடைய தாகங்களை தீர்க்கக்கூடிய வாழ்க்கை. Secondly, the life wherein the Lord quenches your thirst. மூன்றாவது உன்னுடைய எளிமையாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை. Thirdly, a life wherein you make yourself lowly. நான்காவது கர்த்தர் உன்னோடு தனிப்பட்ட விதத்திலே உனக்கு ஒரு ஆலோசனை கர்த்தராக உன்னோடு பேசக்கூடிய ஒரு அனுபவம். Fourthly, the Lord speaking to you as an individual God, as a counselor God. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? Dear beloved, have you heard the voice of the Lord? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பயந்து போய் மோசேயினிடத்தில் சொன்னார்கள், நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு எங்களுக்கு சொன்னா போதும், கர்த்தர் எங்களோடு பேசவே வேண்டாம் என்று பயந்தார்கள். The children of Israel heard the voice of the Lord, then they feared and said unto Moses, if you would hear the voice of the Lord and speak to us, that is sufficient, we did not hear. அந்த கர்த்தர் பேசுகிற அனுபவத்தை அவர்கள் இழந்து போனார்கள். They lost the experience of the Lord speaking to them. பிரியமானவர்களே, உங்களோடு கர்த்தர் பேசுகிறாரா? Dear beloved, is the Lord speaking to you? நீ அதிகாலையிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே உட்கார்ந்து பார். You sit in the presence of the Lord early in the morning. சூழ்நிலைகள் மத்தியிலே கர்த்தருடைய பாதத்திலே போய் உட்கார்ந்து பார். In the midst of your situations, go to the feet of the Lord and sit there. நெருக்கமான சூழ்நிலைகளிலே கொஞ்ச நேரம் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து பார். At the times of your distress, you go and sit in the presence of the Lord. கர்த்தர் உன் செவியை திறப்பார். The Lord will open your ears. ஆண்டவருடைய சத்தத்தை உன்னை கேட்க வைப்பார். And the Lord will cause you to hear his voice. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, In the 50th chapter of Isaiah, we can see 4-5 வசனங்களை பார்க்கும் பொழுது, verses 4 and 5. நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். The Lord is opening my ears to hear. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். The Lord had opened my ears. நீ கேட்கும்படி உன் செவியை கவனிக்க செய்து உன்னை செவியை திறந்து கர்த்தர் உன்னோடு பேசி உன்னை நடத்துகிற தேவன்தான் நம்முடைய தேவன். The Lord is causing your ears to be opened that you might hear, and the Lord is the Lord who is leading you. விசுவாசி ஊழியர்கள் தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னு எந்தவிதமான கட்டாயமும் இல்லை. There is no conditions that only the servant of God should hear the voice. நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். Because we are all the children of God. நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தருடைய சத்தம் உனக்கு கேட்கும். And at any situation you be found, you will hear the voice of the Lord. நீ வலதுபுறம் சாயும் பொழுதும், Whether you go to the west, நீ இடதுபுறம் சாயும் பொழுதும், or you turn to the right or left, வழி இதுவே என்கிற சத்தம் உனக்கு உன் காதுகளிலே உனக்கு பின்னால இருந்து கேட்கும். you will hear the voice saying that this is the way, walk therein. நீ எந்த பக்கம் திரும்பினாலும் கர்த்தருடைய வார்த்தை உன்னை விட்டு போகாது. Wherever you turn round, the voice of the Lord will not go. ஏசாயா 30:21 நாம் இந்த வார்த்தையை பார்க்கலாம். In Isaiah chapter 30 verse 21 we can see this. நீங்கள் வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். Your ears shall hear the word behind these saying, this is the way, walk ye in it, when ye turn to the right and to the left. பாதை தெரியாமல் தடுமாறும் பொழுது, When you are staggering without knowing the path, ஒரு காரியத்தை எப்படி டீல் பண்ண வேண்டும் என்று நீ புரியாமல் நிற்கும் பொழுது, when you know not how to deal with the matter, அடுத்து என்ன செய்ய வேண்டும்ங்கற ஆலோசனை இல்லாமல் நீ தவிக்கும் பொழுது, when you are struggling as to what to do the next, கர்த்தர் உன்னோடு பேசுவாரானால் நீ ஓரேபிலே இருக்கிறாய் என்று அர்த்தம்.
If the Lord should speak to you, then you are in Horeb. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இந்த ஓரேபுக்கு வந்திருக்கிறீர்கள்? Dear beloved, how many of you have come to this Horeb? அடுத்ததாக Nextly, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Deuteronomy chapter 5 verse 2. அங்கே தேவன் உன்னோடு உடன்படிக்கை பண்ணின இடம் ஓரேப். The place where the Lord has made a covenant is Horeb. இந்த நாளில் உயிரோடு இருக்கிறபடி நம்முடைய எல்லாரோடும் இந்த உடன்படிக்கையை கர்த்தர் ஓரேபிலே நம்மோடு பண்ணினார். As it is this day, the Lord our God made a covenant with us in Horeb. நீ உடன்படிக்கை பண்ணுவது ஒன்று, You make a covenant with the Lord, தேவன் உடன்படிக்கை பண்ணுவது ஒன்று. and on another hand, the Lord is making a covenant with you. இதனுடைய சரியான அர்த்தம் தேவன் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை காண்பிக்கிறது. This meaning of this verse is the Lord is promising you. நாம் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றாவிட்டாலும், உண்மை இல்லாமல் நாம் போய்விட்டாலும், கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலும் வல்லமையிலும் அதிகாரத்திலும் தன்னுடைய செயல்களிலும் அவர் உண்மையுள்ளவராய் இம்மட்டுமாய் இருந்து வந்திருக்கிறார். Even if we are not faithful in our promises, the Lord has been faithful in all the words that he has committed and has been hitherto doing his works. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். The Lord has made a covenant with us in Mount Horeb. இது உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள். These are the promises which the Lord is giving in your life. உங்களில் எத்தனை பேருக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது? How many of you have received the promises from the Lord? சில வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்கலாம். Some promises have been fulfilled in your life. சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கலாம். Some might be getting fulfilled. சில வாக்குத்தத்தங்கள் காலாகாலங்களாக உங்களுக்கு நிறைவேற்றப்பட்டு கொண்டே வரும். Some would have been being performed in your life for years together. சில வாக்குத்தத்தங்கள் இனிமேல் நிறைவேற்றப்படும். Some will be fulfilled hereafter. அதுக்கு ஒரு நேரம் வைத்து கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை உனக்கு அநாதி தீர்மானத்தின்படி ஏற்கனவே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். The Lord has by his eternal determination declared these promises to you. அதனால அது நிறைவேறலன்னு நீ தேவன் பொய் சொல்லி விட்டாருன்னு எண்ணக்கூடாது. Do not think the Lord has lied to you because of that. அவருடைய வேளையிலே அந்த வாக்குத்தத்தங்கள் சரியான விதத்திலே உனக்கு நிறைவேறும். In his times his promises will surely be fulfilled to you. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? Will he tell and not do it? நிச்சயமாய் அவர் சொன்னதை செய்யக்கூடிய தேவன். Surely he is able to perform that which he has spoken. கர்த்தர் பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார். நீ ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கையை என்ன செய்திருக்கிறாய்? The Lord is making his covenant with you, and what have you done with his covenant? ஆண்டவருடைய உடன்படிக்கையில் அவருக்கு உண்மை உண்டு. The Lord is faithful in his covenants. சொன்னா அதை கரெக்ட்டா நிறைவேற்றுவார். If he speaks, he will definitely perform. இந்த கோரேஸ் என்கிற ஒரு மனிதனை குறித்து நீங்கள் வேதத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே பார்க்கலாம். We see in the prophetical book of Isaiah about a man called Kores. அவன் ஒரு அந்நிய புறஜாதியிலே உள்ள ஒரு ராஜா. He was a king of a Gentile. கர்த்தர் அவனை குறித்து பயங்கரமாக தீர்க்கதரிசனம் சொன்னார். The Lord is prophesying through him. ஏசாயா 44 கடைசி, ஏசாயா 45:1 இவைகளிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை தான் நம்ம இன்னைக்கு பைபிள்ல நம்ம போர்டுல எல்லாம் எழுதி போட்டுட்டு வீட்ல வச்சிருக்கிறோம். We find these promises in Isaiah 44 last verse and 45 in the beginning. We see the promises which we are hanging on boards. உனக்கு முன்னே போய் கோணலாலை செவ்வையாக்குவேன்னு சொன்ன உடனே கை தட்டிடுவீங்க, எல்லாரும் அல்லேலூயான்னு சொல்லிடுவீங்க. If we say that the Lord is going before thee to make their crooked places straight, he will clap their hands and say hallelujah. தாழ்பாளங்களை முறித்து வெங்கல கதவுகளை உடைத்தார்னு சொன்னா உங்களால உட்கார முடியாது, ஆவியில நிரம்பிடுவீங்க. When we say that he will break in pieces the gates of brass and cut us under the bars of iron, you will fill it in spirit. Actually இது யாருக்கு கொடுத்த வார்த்தை? Who is this promise given to? நமக்காக பிற்காலத்தில் நமக்கு திஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருந்தாலும், although these are written to us as an admonition, அன்னைக்கு அவனுக்கு பிரத்யட்சமாய் கொடுக்கப்பட்டது. those days it was given to him indirect. ஆனா இது அவனுக்கு நேரடியா போய் சொல்லாம ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. But these words have been spoken not directly to him but through the prophet Isaiah. ஆனா பைபிள் ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, but when you consider the Bible history, இந்த கோரேஸ் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த தீர்க்கதரிசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டார். We see that even before the birth of Cyrus, this prophecy was prophesied by Isaiah. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. Just can't see how it is. கோரேஸ்னு ஒருத்தன் பூமியில இல்ல, அவன் பிறக்கவே இல்ல. ஆனா கோரேசை குறித்து கர்த்தர் ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டார், இப்படி ஒருத்தன் வருவான், அவன் இப்படி இப்படி செய்வான்னு சொல்லி. There was not even this person born on earth called Cyrus, but the Lord promised about him even before his birth. அதுபோலவே even so like that, உனக்கும் கூட கர்த்தர் நீ அநாதி தீர்மானத்தின்படி உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டார், ஏற்ற வேளையிலே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். And the Lord has chosen you by his eternal plan and before the foundation of the world, and at his right time he has brought you here. எப்படி கரெக்ட் நேரத்துல உன்னை கொண்டு வந்தாரோ அதுபோல கரெக்ட் நேரத்துல உன்னோடு பண்ணின உடன்படிக்கையை நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற வல்லவர். As he has brought you here by his plan at this right time, even so he is able to fulfill his covenant with you at this right time. அடுத்ததாக nextly, உபாகமம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Deuteronomy 18:16 when we read, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஓரேப் சபை கூட்டப்பட்ட ஒரு இடம்.
Horeb is a place wherein the church is gathered together. ஒரு தேவனுடைய பிள்ளை சபை கூடுதலுக்கு வந்தால்தான் அவன் ஓரேபிலே இருக்கிறான் என்று அர்த்தம். If a child of God is coming to the gathering of the church, then he is in Mount Horeb. சபை கூடுதலுக்கு வராவிட்டால் கர்த்தர் உன்னை தட்டி எழுப்பவில்லை என்று அர்த்தம். If he does not come into the church, gathering of the church, then the Lord is not wakening you. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் On the day that the church is gathered in Mount Horeb. சபை கூடுதலுக்கு வராதவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லியிருக்கிறார். He who does not come to the gathering of the church is being ஒரு cursed. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் சபை கூடுதலுக்கு வராமல் இருக்கவே கூடாது. A child of God should not come without coming to the gathering of the church. மேக்ஸிமம் அவங்கவங்க இடங்கள்ல நீங்கள் சபை கூடுதலை நீங்கள் சரியான விதத்திலே பங்கெடுக்க வேண்டும். Maximum in all the places where you are, you should attend your assemblies. அப்படி வெளியே போற சூழ்நிலை போனால் நீங்கள் அந்த இடத்துல கர்த்தருடைய ஆராதனையில நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். If it happens for you to go out somewhere else, then you should gather into that worship. அன்னைக்கு முக்கியமான ஒரு கல்யாணம் வந்துருச்சு. That happened to be an occasion of marriage. முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு. It was an important occasion. அன்னைக்கு முக்கியமான ஒரு சாவு ஆகி போச்சு. It became an important death. இதெல்லாம் வரும். All these things will come. இது வரும்போது நீ எதுக்கு முதலிடம் கொடுக்கறாய்னா அவர் செக் பண்றாரு, அதுக்கு பார்த்தா புரிஞ்சுக்கணும் நீங்க. When all these things are coming, as to what things you are giving importance to, it will neither நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ போயிருச்சே, இன்னைக்கு ஆராதனை போச்சு அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா தூக்கி போட்டு போயிடுறீங்க. நீ ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாயா, ஃபங்க்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாயான்னு உனக்கு ஒரு செக் வைக்கிறாரு. The Lord checks you whether you are giving importance to the worship or for any other function. நீ மரணத்தினால் உன்னை தீட்டுப்படுத்துகிறாயா இல்ல ஆராதனையினால் தேவனை கனம் பண்றாயா, இத பார்க்கிறதுக்கு தான் அன்னைக்கு ஒரு சாவை அனுமதிக்கிறாரு. The Lord admits a death on that day, that if you are honoring that death or you are defiling yourself by the death or honoring the presence of the Lord. தவிர்க்க முடியாத ஆட்களை கொண்டு வந்து அன்னைக்கு வீட்ல விடுவாரு. He will bring people whom you will not be able to நீ let மனுஷனை go. மதிக்கிறாயா தேவனை மதிக்கிறாயான்னு செக் பண்றதுக்கு தான். He is wanting to check if you are honoring people or God. நீங்க அந்த அது பரீட்சை நினைக்கிறீங்களா இல்ல பிசாசு கொண்டு வந்து விட்டுட்டான்னு நினைக்கிறீங்களா? Do you think that it's a test for you or Satan is bringing them? நம்ம அதெல்லாம் இப்ப யோசிக்கல. பிசாசோ பரிசுத்தமோ தெய்வமோ அப்படிலாம் கிடையாது. ஃபங்க்ஷன், இன்னைக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு போறேன் அவ்வளவுதான். We don't think about whether it is God or Satan or any other thing, but we consider it as a function and go. நமக்கு தேவனுடைய சமூகத்துல அந்த ஓரேபுக்கு போகிற அந்த அனுபவம் குறைந்து போன ஒரு வெதுவெதுப்பான நிலவரத்திலே நாம் காணப்படுகிறோம். We are found in lukewarm state wherein the presence of going to Horeb is lost. கர்த்தர் உனக்கு தரிசனமான வாழ்க்கை. The life wherein the Lord appeared to you. உன் தாகங்கள் தீர்க்கப்பட்ட வாழ்க்கை. The life wherein the Lord quenched your thirst. ஏழ்மையின் கோலம் பூண்ட ஒரு வாழ்க்கை. The life of simplicity. கர்த்தர் பேசுகிற ஒரு வாழ்க்கை. The life wherein the Lord speaks. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய ஒரு வாழ்க்கை. The life wherein the Lord is fulfilling his covenant. சபை கூட்டப்படுகிற ஒரு வாழ்க்கை. The life wherein you are assembled. இந்த இடத்துக்கு எலியா வந்து நின்று விட்டான். And this place Elijah came and stood. 40 நாள் அந்த போஜனத்தின் பலத்தினால புறப்பட்டு 40 நாள் நடந்து ஓரேபுக்கு வந்து சேர்ந்தாச்சு. He was strengthened by that meat for 40 days and nights and came and reached Mount ஆனால் Horeb. இங்கே வந்தபோது அங்க ஒரு இடத்தை தேடினான். He came there and he asked one person, எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறதுன்னு சொல்லி. where there will be a cave. அங்க போய் கடைசில ஒரு கெபி கிடைச்சது அவனுக்கு. And finally he found a cave in that place. நேர கெபிக்குள்ள போய் உட்கார்ந்தான். He lodged into that cave. ஆண்டவர் ஒரே பருவத்துல தேடினா இவன் எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறான்? அந்த பர்வதத்திலேயே ஒரு இடத்துல ஒரு கெபிக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். When the Lord is searching for him in Horeb, in that same place itself he going and ஆண்டவர் வந்து கேட்டார், எலியாவே உனக்கு இங்க என்ன காரியம்? The Lord asked Elijah, what have you done to 40 நாள் உன்னை நடக்க வச்சு நான் அந்த போஜனத்தின் பலத்தினால உன்னை கொண்டு வந்தது ஓரேபுக்கு, ஆனா இந்த கெபில தங்குறது என்ன நியாயம் கேட்டார். I have brought you to Horeb and fed you for 40 days and nights and brought you here. What have you to do in this cave? பிரியமானவர்களே, அன்றைக்கு எலியாவுக்கு கேட்ட அதே கேள்வியை இன்றைக்கு நாசரேத்திலே உன்னைக்கு கேட்கிறார். Even that same question which the Lord questioned unto Elijah that day, the Lord is questioning to you in Nazareth. நான் உன்னை சபையில கொண்டு வந்து வைத்தேனே, நீ ஏன் கெபில போய் ஒளித்துக் கொண்டிருக்கிறாய்? I have brought you to the church and kept you. Why are you hiding yourself in the cave? இந்த வருஷத்தின் கடைசியிலே தேவனுடைய வார்த்தை உன்னோடு பேசுகிறது. நான் என்னுடைய வல்லமையின் பலத்தினாலே உன்னை இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே, ஏழ்மையின் அனுபவத்துக்குள்ளே, சபைக்குள்ளே நான் உன்னை கொண்டு வந்தேன். ஆனால் இப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய்? In the last of this year, the Lord is asking you a question. I have brought you by my powerful hand and I have kept you in this church. Now where are you staying? என்னுடைய சபைக்குள்ளே உன்னை கொண்டு வந்தேன். I have brought you into my church. உன்னை ஏழ்மையாய் மாற்றினேன். I have brought you into this நான் simplicity. உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேன். I have given you my நான் promises. உன்னுடைய தாகங்களை தீர்த்தேன். I have quenched your thirst. ஆனால் நீ இப்பொழுது ஏன் கெபிலே போய் ஒளித்துக் கொண்டிருக்கிறாய்? But why are you hiding yourself in the cave? அவன் ஒரு கெபிலே போய் தங்கினான். He went and stayed in the cave. அவர் கேட்டாரு, உனக்கு இந்த கெபிக்குள்ள என்ன வேலை? And the Lord asked him, what doest thou here? நீ ஒரு விசுவாசி, உனக்கு இங்க என்ன வேலைன்னு You கேட்டார். are a believer, what have you to do நீ ஒரு here? ஊழியக்காரன், கெபிக்குள்ள உனக்கு என்ன வேலை? You are a
a servant of God, what have you to do in நீ the ஒரு cave? தீர்க்கதரிசி, உனக்கு கெபிக்குள்ள என்ன வேலை? You are a prophet, what have you got to do in the நீ cave? ஒரு அபிஷேகம் பெற்றவன், உனக்கு கெபிக்குள்ள என்ன வேலை? You are an anointed person, what have you to got to do in the தேவனுடைய cave? தரிசனம் பெற்ற ஆள், நீ உனக்கு கெபிக்குள்ள என்ன வேலை? You have received the vision of the Lord, what have you got to do in the cave? நீ வாக்குத்தத்தங்களை பெற்ற ஆள், ஏன் நீ உனக்கு கெபிக்குள்ள என்ன வேலை? You have received the promises of God, and what have you got to do in the cave? அப்படி கெபிக்குள்ள என்ன இருக்குது? What is there in the cave? ஏன் கெபிக்குள்ள போய் தங்கின உடனே கர்த்தர் டென்ஷன் ஆனாரு? Why did the Lord become tension when he went ஏன் to அவனை the cave? பிடிச்சு வெளியே வந்து நில்லுன்னு சொன்னாரு? Why did the Lord ask him to come out and stand? திரும்ப திரும்ப சொன்னாரு, நீ வெளியே வா, நீ வெளியே வா, வெளியே வான்னு முக்காடு போட்டுட்டு தான் வெளியே வந்தான். Again and again the Lord asked him to come out, and he pulled his veil on and came out. 13ஆம் வசனத்துல முகத்தை 13ஆம் வசனத்துல முகத்தை மூடிக்கிட்டு முக்காடு போட்டு தான் வெளியே வந்து நின்னான். In verse 13 he wrapped his face with the mantle and came out. அப்பவும் கேட்டாரு, உனக்கு இங்க என்ன காரியம்? And then again he asked, what hast thou நான் உன்னை here? நடத்துகிற தேவன், For I am the Lord who is leading நான் you, உன்னை போஷிக்கிற தேவன், and the Lord is feeding நான் you, உன்னை பாதுகாக்கிற தேவன், and the Lord is preserving நான் you, உன்னுடைய இலக்கில உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படியாக தீவிரிக்கிற தேவன். I am the Lord who is able to lead you to the mark. இங்கே உனக்கு கெபிக்குள்ள என்ன வேலை? What have you got to do in this cave? அதைவிட நீ பாவியாக இருந்திருக்கலாமே, Other than this you could have been sinner. நீ உலகத்துல சீரழிந்து போயிருக்கலாமே, You could have been perished in the world. விக்கிரகத்துக்கு பின்னாலே நீ நாசமா இருக்கலாமே, You could have been destroyed in the world. உன்னை ரட்சித்து இங்கே கொண்டு வந்து நீ இன்னும் கெபிக்குள்ள போய் உட்கார்ந்தினா உன்னுடைய ரட்சிப்பு வீணா போய் விடுகிறது. I have saved you and brought you here, and if you sit in the cave your salvation is in vain. ஏன் கெபிக்குள்ள போன உடனே கர்த்தர் இவ்வளவு கோபப்பட்டார்? Why did the Lord get angry? Because he went into the cave. ஆதியாகமம் Genesis 19ஆம் அதிகாரம் chapter 19 30ஆம் வசனம். verse 30. அங்கே நான் பார்க்கும் பொழுது When we read here, ஜீவன் தப்ப ஓடி போனதான லோத்து கடைசியாக கெபிலே போய் தங்கினான். we see that Lot who escaped for his life, he went and stayed in the cave. கர்த்தர் சொல்றார், அந்த மலைக்கு ஓடி போன்னு சொல்லி. The Lord asked him to flee to the mountain, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டான். but he said he cannot. என்னால முடியாத ஆண்டவரே, தாழ்த்துற மாதிரி ஒரு வேஷம் போட்டான். He put on a face fashion that he is humbling himself. சரி, அந்த பக்கத்து ஊருக்கு போன்னு சொன்னார். And finally he said, asked him to go to the அந்த neighboring ஊரை place. அழிக்கிறது அவருடைய சித்தமாக இருந்தது. That was the purpose of God to destroy that ஆனா place. இவன் நிமித்தம் நான் அதை அழிக்கல, நீ அந்த ஊருக்கு போயிடுன்னு சொல்லிட்டார். But because of him, the Lord did not want to destroy that place, and he has எப்பொழுது to go. தேவனுடைய திட்டத்தை நீ முடியாதுன்னு சொல்றியோ அப்போ உன் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா ஓரேபில இருந்து கெபிக்கு போகுதுன்னு அர்த்தம். At the time when you are saying, I cannot fulfill this, and you go away from the plan of the Lord, then you are going into the cave. இப்ப கடைசில அந்த ஊர்ல போய் கொஞ்ச நாள் தங்கி இருந்தான். Finally he went into that place, அவனுக்கு ஒத்து வரல, அவனுக்கு ஒத்து வரவில்லை. and it was not favorable for him. கடைசில போய் ஒரு கெபிக்குள்ள தங்கினான். Finally he went into the cave. அதுதான் அவன் வாழ்க்கையில நாசமானதுக்கு காரணம். That was the place of destruction for his life. அங்கதான் அவன் மகள் எல்லாம் கெட்டு போனது. That is where his children got spoiled. சீரழிந்து போன இடமே அந்த கெபிதான். It was that cave when he was spoiled. அது வரைக்கும் லோத்த நீதிமான்னு கர்த்தர் சொல்லிட்டு இருந்தாரு. Until then Lot was called a just person. நீதிமானாகிய லோத் என்று பேசினார். He said that Lot was righteous. என்னைக்கு அந்த கெபிக்குள்ள போனானோ அதோட அவன் சந்ததியே சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். At that point of time, juncture that he went into the cave, his generation, the Lord said, should not come into this அவனுடைய cave. வாழ்க்கை முறைகெட்டு போன இடம் அங்கதான். And his life was mannerless there. ஒழுக்கம் கெட்டு போன இடம் அங்கதான். His life was spoiled out there. அங்கதான் அவன் பக்தியை விட்டு வெளியே போனான். It was there that his godliness departed from him. அங்கதான் அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் நாசமான ஒரு இடம். It was in this place that both his children were destroyed. அதனால தான் கர்த்தர் கேக்குறார், ஏன் கெபிக்குள்ள போனேன்னு கேக்குறார். That is why he is asking why you went into the cave. சபைக்கு வந்துட்ட பிறகு நீ ஏன் பாழா போற வாழ்க்கைக்குள்ள திரும்பி போற? Why are you going into the sinful life after coming into the church? சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நகையை கலத்திட்ட, மருந்து எடுக்க மாட்டாங்கற, மறுபடியும் ஏன் பாவ வாழ்க்கைக்குள்ள போய் விழுகுற? You have removed your ornaments, you have come into the fellowship of the church, and why are you going back into your sinful nature? ஏன் சபிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் நீ போகிறாய்? Why are you going into that cursed life? உலகத்துல உள்ள ஒரு ஒழுக்கம் கூட உனக்கு விசுவாசிக்கு கிடையாதா? You don't even have the manner of them in the world. உலகத்துல ஒரு மனுஷனுக்கு தவறுன்னு சொல்றானே, அந்த தவறு கூட உனக்கு தவறுன்னு தெரியலையா? The worldly people say that it is a mistake, won't you find that a mistake for அந்த yourself? அளவு ஒரு விசுவாசி காமன் சென்ஸ் இழந்து விட்டானா? To that extent as a believer lost his common sense. யோசித்து பாருங்க. This thing can see. லோத்து ஒரு நீதிமான், கடைசியாக ஒரு காலத்துல காமவிகார நடக்கையை கண்டும் கேட்டும் தன் இருதயத்திலே வாதிக்கப்பட்ட மனிதன், இன்னைக்கு அதே பாவத்துல சிக்கிக்கொண்டு தவிக்கிற ஒரு மனிதன். Now Lot was a just person. He was once pricked in his heart looking at the people who are sinning around him, but now he himself is caught into that sin. பாவம் பாவம்னு சொல்லிட்டு கடைசில பாவத்துக்குள்ளேயே போய் நீ விழுந்து விடுகிறாய். Calling sin and sin, and you yourself fall into sin. அவன் பாவம் செய்றான், இவன் பாவம் செய்றான், அவ பாவம் செய்றா, இவ பாவம் செய்றான்னு
சபையில உட்கார்ந்து பேசிட்டு நீயே கடைசில அதே பாவத்துல போய் நீ விழுந்துற. You are blaming the others that he is sinning like that and she is sinning like that and finally you yourself are entering into that sin. இதுதான் ஓரேபுக்கு வந்த பின்பு நீ கெபிக்குள்ள போற வாழ்க்கை. That is why after coming to Horeb the life going into cave. யோசுவா 10ஆம் அதிகாரம் 16ல இருந்து 18 வரைக்கும் வாசித்து பார்த்தா அந்த 5 ராஜாக்கள் ஓடி ஒளிந்து அந்த கெபிக்குள்ள போய் தங்கி விட்டார்கள். Joshua 10:16 to 18 when you read that the 5 kings fled into the cave and hid themselves. இது ஐம்புலன்களை காண்பிக்கிறது. This shows the 5 senses. இந்த ஐம்புலனும் போய் கெபிக்குள்ள தங்கி விட்டது. The 5 senses went and hid into the cave. அங்கே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். There they were destroyed. இன்னைக்கு ஐம்புலன்களையும் கெட்டு பார்வை சரியில்லை, எண்ணங்கள் சரியில்லை, விருப்பம் சரியில்லை, வாஞ்சை சரியில்லை, தோற்றம் சரியில்லை, எல்லாமே கெட்டு இன்னைக்கு போன ஒரு வாழ்க்கைக்குள்ள அநேக தேவனுடைய பிள்ளைகள் வந்து விட்டார்கள். Now leaving the 5 sensations, that the sight and the hearing and the feeling and the thoughts are not good and they go into the life of into the cave. மெய், வாய், கண், மூக்கு, செவி, அதாவது சரீரத்துல ஐம்புலன்கள் 5 உணர்வுகளை ஏற்படுத்துகிற இந்த தன்மை எல்லாம் இன்னைக்கு கெபிக்குள்ள போய் சிக்கி விட்டது. பரிசுத்தமான உணர்வு, பார்வை, எண்ணம், தோற்றம் ஒண்ணுமே இன்னைக்கு இல்ல. ஆனா சபையில இருக்கிறோம். All the 5 sensations which are found in your body, you have no feeling in that but you are in the church today. எல்லாம் இருந்துகிட்டு நீ சபையில இருந்து என்ன பிரச்சனை, வேஷம் போடுறியா? All leaving all that, if you are in the church, are you putting on a fashion? கேட்டா ஓரேபுல இருக்கிறம்ப, ஆண்டவர் கேட்டா நீ ஆண்டவர் பார்த்தா நீ கெபிக்குள்ள இருக்கிற. When you say that you are in the world and when the Lord asks you are in the cave. ஒருவேளை நீ மனுஷனுடைய பார்வையில ஓரேபுல இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில நீ எங்க இருக்கிறாய்? Maybe in the sight of man you are in a Horeb, but in the sight of the Lord where are you? தேவன் இன்னைக்கு உனக்கு திட்டவட்டமாக உன்னிடத்துல கேள்வி கேட்கும்படியாக வந்திருக்கிறார். The Lord has come to question you in a definite manner. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளையே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ உனக்கு இங்கே என்ன கெபிக்குள்ள என்ன காரியம்? O child of God who is saved and anointed, where are you found and what have you got to do in the cave? ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் ஒரு தியேட்டர்ல போய் படம் பார்க்க போய் விட்டார். A Sunday school teacher once went to the theatre to see a film. இவர் போய் யோசிச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறார் படத்தை. He went there and he was watching the movie. இவர் உள்ள போகும்போது தொடங்கிட்டாங்க. அதனால ஃபுல் இருட்டு, கும் இருட்டு. எப்படியோ தட்டி தடவி தடுமாறி ஒரு சீட்டை பிடிச்சு உட்கார்ந்துட்டார். At the time when he went and it was fully dark and he somehow got the seat and sat. இன்டர்வல் டயத்துல லைட்டை போட்டான். And at the time of interval the lights were off on. லைட்டை போட்ட உடனே இவர் எப்படி யோசிச்சு திரும்பி பார்த்தா பக்கத்து சீட்ல சண்டே ஸ்கூல் பையன் உட்கார்ந்திருந்தான். And when he turned behind to see who was sitting behind and it was a Sunday school lad. உண்மையா நடந்தது. It was a true incident. அவனுக்கு இவரை பார்த்த உடனே கைகாலே ஓடல. When he saw him he was shivering. இவருக்கு என்ன பண்ணனும் அடுத்து தெரியல. He did not know what to do. ஆனாலும் அவன் சின்ன பையன், இவர் பெரிய ஆள் இல்லையா? But he was a small boy and he's big. உன்னை பிடிக்க தான்டா நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படினாரு. He said that I have come here to catch you. இவனை பிடிக்கிறதுக்கு அவர் இப்ப பாதி படம் பார்த்திருக்கிறார். He has come here and saw half the film to catch hold of him. அவன் மிரண்டு போய்ட்டான். நம்மள பிடிக்கிறதுக்கு இவர் வந்திருக்காரு. He was terrified because to catch him he came here. சரி இனிமே இங்க இருந்தா ஒத்து வராதுன்னு அவர் வேற சீட் பார்த்துட்டு போயிட்டார். Immediately he thought that it would not be good for him and went to another place. இவன் பையன் சனிக்கிழமை அவுத்து விட்டுட்டான் மொத்தத்தையும். This boy came and he opened the matter on Saturday. நான் போயிருந்தேன், இப்படி வந்திருந்தாரு, கடைசில என்னைய கவுத்திட்டு வந்துட்டாரு வெளிய அப்படின்னு சொன்னான். I went there and he came there too and finally he put on the blame on me and went out. காலையில சர்வீஸ் முடிஞ்ச உடனே அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சண்டே ஸ்கூல்ல இருந்து வெளிய ஓடு. After the service he was dismissed after the Sunday school. எப்படி இருக்கும்? See how it is? இருக்கிறது ஓரேபில. You are in Horeb. ஆனா போய் நிக்கிறது தியேட்டர்ல. But you are in theater. கெபிக்குள்ள போய் தங்கி இருக்கற. You are hiding yourself in the உன்னுடைய வீடு கூட சில நேரத்துல கதவை அடைச்சிட்டு கெபி போல மாறிரும். Even in your house your doors are shut and becomes a cave. இந்த நெட் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இவங்க எல்லாம் வீட கெபி மாதிரி வச்சிருக்காங்க. Those who have the net they have this their houses as cave. கதவை மூடிக்குவாங்க ஏன்னா நெட் இருக்கு. அதனால கதவை பூட்டிக்கிறது. நெட்ல நீ சிக்கிட்ட, நீ கெபிக்குள்ள போய் விழுந்துட்டேன்னு அர்த்தம். They will close their doors and they are found caught in the net because you are in the cave. நியாயாதிபதிகள் Judges 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது chapter 6 verse 2 இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக நடந்த பொழுது அவர்கள் மீதியானியருடைய கைக்கு தப்பும்படியாக கடைசியாக கெபில போய் ஒளித்துக் கொண்டார்கள். The children of Israel when they were caught by the Midianites they went into the dens to hide themselves. கர்த்தருக்கு விரோதமா நீ செயல்பட ஆரம்பித்தால் நீ முடிவில போய் சேர்கிற இடம் கெபியாக இருக்கும். If you are working against the Lord then the final place where you are going to is the den. சத்துருடைய கை பலத்து போய் விடக்கூடாது. You should not go into the hands of the devil. உன்னுடைய கை பலத்து கொண்டால் நீ நிக்கலாம். சத்துருடைய கை பலத்து கொண்டா நீ கெபில தான் போய் ஒளிய வேண்டியிருக்கும். If you are in a Horeb then you can stand, but if you fall into the hands of the enemy then you have to go to the den. எப்பொழுதெல்லாம் ஜீவியத்திலே ஊழியங்களிலே தோல்வி வருதோ அப்பொழுதெல்லாம் நம்மை அறியாமலே நாம் கெபிக்குள்ள போய் தோல்விகளுக்குள்ள போய் விழுந்து விடுகிறோம். At the times when we face failures then we unknowingly we enter into the cave. இன்னைக்கு கேடான சிந்தை ஏன் வருகிறது? Why is
is unwanting thoughts coming to us. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we read in Judges chapter 6 verse 1, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? there we ought to say, 7 வருஷம் அவர்கள் மீதியானின் கையில் கர்த்தரே ஒப்பு கொடுத்தார். 7 years the Lord handed themselves into the hand of the Midianites. இது எதை காண்பிக்கிறது? What does this show? நாம் மறுபடி தவறுக்குள்ளே போகும் பொழுது கேடான சிந்தைக்கு கர்த்தரே நம்மை ஒப்பு கொடுப்பதை காண்பிக்கிறது. When we go again and again into the same faults, then the Lord is yielding ourselves into unwanted thoughts. ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது In Romans chapter 1 when we read 28ஆம் வசனத்திலே verse 28, தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். the Lord gave themselves for unwanted thoughts. ரோமர் 1:24 பார்க்கும் பொழுது When we read in Romans 1:24, தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். Lord gave themselves to uncleanness. அடுத்ததாக இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். The Lord gave themselves for lust. 26ஆம் வசனத்திலே இச்சை ரோகங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். The Lord gave themselves to wild affections. பாருங்க, தேவனே ஒப்பு கொடுக்கிறது. நம்முடைய ஜீவிதத்தில் தோல்வி வரும் பொழுது நாம் 3 காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். When we are facing failures, then the Lord, we are handed over to 3 things. நாம் பலத்து போகாமல் சத்துரு பலத்து போனால் நமக்கு 3 காரியங்களிலே நமக்கு தோல்வி உண்டாகிறது. Whether we become stronger or the enemy becomes stronger, we become face failures in 3 angles. ரோமர் 1:24 இன்படி In Romans 1:24, அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். the Lord yields to uncleanness. 26ஆம் வசனத்தின்படி According to 26 verse, இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார். the Lord yields themselves to wild affections. 28ஆம் வசனத்தின்படி In verse 28, தகாதவைகளை செய்யும்படி கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். the Lord gave them for a reprobate mind to do unwanted things. இதுதான் கெபியினுடைய அனுபவங்கள். This are the experience of Cain. மோசமான வியாதிகள், These are மோசமான எண்ணங்கள், and unwanted thoughts, பார்வைகளில் அசுத்தங்கள். and uncleanness in sight. ஏன் இதெல்லாம் அபிஷேகம் பெற்ற பின்பு இவ்வளவு வல்லமைகளுக்கு நம்ம அடிமையா போகிறோம்? Why are these coming for an anointed people of God? நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும், நீங்க கெபிக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். You should understand that you are found in the cave. நீ சபைக்குள்ள இருக்கிற, ஆனா சபைக்குள்ள இருந்துட்டு நீ கெபியின் வாழ்க்கையில மறைஞ்சிட்டு இருக்கிற. You are in the church but living a life in the cave. நான் ஓரேபுக்கு 6 சொன்னது போல கெபிக்கும் 6 காரியம் சொல்லுகிறேன். As I told 6 things about Mount Horeb, I say about 6 things about cave. ஒன்று, லோத் கெபிக்குள்ள போய் தன்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி சந்ததியை கெடுத்து விட்டான். Lot went into this cave and he destroyed his generation. இரண்டாவது, ஐம்புலன்களும் தோல்வி அடைவதை காண்பிக்கிறது. Secondly, the cave shows a life of failure. மூன்றாவது, நாம் இழிவான இச்சை ரோகங்களுக்கு தோல்விகளுக்கு நாம் கேடான சிந்தைகளுக்கு ஒப்பு கொடுப்பதை காண்பிக்கிறது. Thirdly, yielding ourselves for unwanted thoughts, uncleanness and reprobate minds. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the இந்த Lord. கெபிக்குள்ள போனா நீயே சாத்தானுடைய வாயில போய் விழுந்த மாதிரி. You yourselves enter into the mouth of the Satan when you enter into this cave. உன்னை யாரும் இழுத்துட்டு போக வேண்டாம். Nobody need to draw you out. நீயே சிங்கத்தின் வாயில போய் விழுகிற. You yourselves are falling into the mouth of the lion. 10ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது In reading 10 Psalm verse 9, அங்கே தன் கெபியில் இருக்கிற சிங்கம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. we see the lion which is in its den. அது தன் கெபியில இருக்கு. ஆனா இவன் கெபிக்குள்ள போனான்னா அது வாயில போய் இவன் என்ன செய்றான்? விழுகுறான். It is found in its den, but when he enters into the cave, then he is into the mouth of the lion. 2 சாமுவேல் 2 Samuel 23ஆம் அதிகாரம் chapter 23 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 20, when we அங்கே read, சிங்கங்கள் கெபிக்குள்ளே தங்கி இருந்ததை காண்பிக்கிறது. we see that the lions were found in its den. அது வலுமையான சிங்கங்கள். They were all valiant lions. மோவாபின் வலுமையான சிங்கங்கள். And the lions of Moab. இந்த சிங்கங்கள் எல்லாம் கெபிக்குள்ள தான் இருக்கு. இப்ப இவன் போய் கெபிக்குள்ள தங்கினான்னா அது வாயில தான் போய் நிக்கணும். All these lions are in the cave. If he goes into the cave, then he'll be in its mouth. சிங்க கெபியில போய் அங்கே ஒரு மனுஷன் விழுந்தான். A man went and fell into the cave of a ஆனா lion. அந்த கெபியில கர்த்தர் அவனுடைய அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டிருந்தார். But the Lord had tied the mouths of the lions. அதே நேரத்துல கட்டி போடாத சிங்கங்கள் மத்தியில விழுந்தானா என்ன ஆகும்? At the same time, if the Lord has not tied the mouth of the lions, what will happen? அருமையானவர்களே, ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வந்துவிட்டு நீங்கள் சிங்கத்தின் வாயில போய் எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி இருக்கிற சிங்கத்தின் கெபியிலே போய் நீ விழுந்திர கூடாது. Dear beloved, after coming to the spiritual life, this lion which is waiting to devour any man, you should not go and fall into its mouth itself. நீயே போய் பிசாசின் கையில சிக்க கூடாது. You yourself should not go and cling yourself into the hands of the இன்னைக்கு devil. எத்தனை பேர் சபைக்குள்ள வந்துட்டு பிறகு கெபிக்குள்ள போய் உட்கார்ந்திருக்கீங்க? Today how many of you coming to the church are sitting in the cave? இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தர் உன்னோடு பேசுகிறார்.
The Lord is speaking to you at the end of the year. உனக்கு இந்த கெபிக்குள்ள என்ன காரியம்? What have you got to do in the cave? பிசாசின் பிடியில உனக்கு என்ன வேலை? What have you got in the clutches of devil? நீ தோற்று போன நிலவரத்தில் இருக்குது என்ன காரியம்? What is the reason for you to face failures? ஏன் மாம்சத்துல நீ சிக்கிக்கொண்டாய் என்று கர்த்தர் கேட்கிறார். Why are you clung into the lust of flesh, says the Lord? என் பேரண்ட்ஸ் சரியில்லைன்னு சொல்றியா? Have you been defilling your என் body? மனைவி சரியில்லைன்னு சொல்றியா? You say that your wife is not good? ஏன் எனக்கு கிடைச்ச புருஷன் சரியில்லைன்னு சொல்றியா? Are you blaming your husband that he is not good? அதனால நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்றியா? Or will you say that because of him I'm உன்னுடைய like this? உன்னுடைய ஆத்துமாவுக்கு நீதான் உத்தரவாதி. You are accountable for your soul. இது ஒரு பரீட்சை களம். This is the period of test. இந்த உலகம் வாழும்படியாக கொடுக்கப்பட்டதல்ல. இது ஒரு பரிசோதனை கூடம்தான். இதுக்கு பின்புதான் ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. This is the place of test and after your examination you will receive result. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எசேக்கியேல் In Ezekiel 33ஆம் அதிகாரம் chapter 33 27ஆம் வசனம். verse 27. இந்த கெபிக்குள்ள போனீனா கொள்ளை நோயினால் நீ தாக்கப்படுவாய். After you go into this cave you will be given room for கொள்ளை நோய். diseases. ஒரு பெரிய வாதையிலே நீ சிக்கி விடுவாய். You will be caught into great spoil. ரட்சிப்புக்குள்ள வந்த பின்பு உனக்கு தீராத வியாதிகள் வரக்கூடாது. After coming to salvation you should not have diseases like this. இல்லட்டா வாதிக்கப்படுகிற வாழ்க்கைக்குள்ள நீ போக கூடாது. You should not be afflicted by the sicknesses. கர்த்தரே உன்னை வாதிக்கிறதுக்கு அந்த அனுபவத்துக்கு நீ போக கூடாது. You should not be entering into your life where the Lord will afflict you. அது ஒரு தண்டிக்கப்படுகிற வாழ்க்கை. That is a life wherein you are condemned. அந்த கெபியிலே கொள்ளை நோயினால் சாவார்கள். They will die in that cave by this. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு நல்ல ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வந்த பின்பு இந்த பொல்லாத வியாதிகளில சிக்கி உங்களுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? After coming into this spiritual life, how many of you been caught hold of these sicknesses and you are suffering from it? உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வியாதி இருந்தால் நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்ற தெய்வத்தை நீ பிடித்து சுகமாக வேண்டும். If you have sicknesses in your life, then you should hold on to the promise, the Lord is your healer and get healed. அது விசுவாச பரீட்சையானால் நின்று நீ ஜெயிக்க வேண்டும். If it's the test of faith, then you have to stand by and உங்களுக்கு எத்தனை பேர் overcome. கெபியில போய் இப்படி வியாதியஸ்தராய் மாறி போயிருக்கிறீர்கள்? How many of you have entered into the cave and become a sick person? தானியேல் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது In Daniel 6 chapter verse 26, அந்த கெபிக்குள்ளே குற்றஞ்சாட்டினவர்கள் போய் விழுந்தார்கள். the people who condemned them entered and fell into it. இந்த மார்க்கத்துல வந்த பிறகு நீ புருஷனையோ மனைவியோ சபையோ மத்த யாரையோ நீ குற்றஞ்சாட்டவே கூடாது. After coming into this religion and this church, you should not blame anybody, your husband, your wife or the church members. இந்த சர்ச்சில வந்த பிறகு After coming into this church, இல்ல ஓரேபுக்கு நீ வந்த பிறகு after coming to Horeb, ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு வந்த பிறகு after coming into your spiritual, நீங்க குற்றஞ்சாட்டுகிற ஆவிக்கு இடம் கொடுக்கவே கூடாது. you should not give room for this spirit of condemnation. யாரையும் குற்றஞ்சாட்டுறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. You have no authority to condemn anybody. மற்றவனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? Who art thou to blame the others? மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீயே அதே குற்றத்தில் என்ன செய்கிறாய்? அகப்படுகிறாய். If you accuse the others, then you are falling into that same fault. வெளிப்படுத்தல் 12:10 என்ன சொல்லுகிறது? In Revelation 12 chapter 10th verse, இரவும் பகலும் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அது சாத்தானுடைய ஊழியம். One who is accusing day and night, he is being cast into the deepest hell, and that is the ministry of Satan. வெளிப்படுத்தல் 12:10 நீங்க அதை பார்த்துக்கொள்ளுங்கள். You read that in Revelation 12:10. இரவும் பகலும் சகோதரரை குற்றஞ்சாட்டினவன் தாழ தள்ளப்பட்டு போனான். The accuser who is accusing day and night, he is cast into the அப்ப hell. குற்றஞ்சாட்டுகிற ஊழியம் பிசாசுனுடைய ஊழியம். நீ அவனுக்கு ஊழியக்காரனா இருக்கிறியா? This is the ministry of the Satan. Are you doing this same thing? எது செஞ்சாலும் குற்றம். Whatever you do, it's accusing. பேசினா குற்றம். If you should speak, it's fault. பேசாட்ட குற்றம். Without speaking, it's fault. சிரிச்சா குற்றம். If you smile, it's fault. நின்னான குற்றம். If you stand, it's fault. நல்ல Dress போட்டா குற்றம். If you put on good garments, it's fault. எல்லாத்துக்கும் குற்றம் பிடிச்சு நீ கடைசில லூசிபரா போயிடுவ. Finding yourself an accuser, then you become a Lucifer. அது சர்ப்பத்தின் ஊழியம். That is the end of the எது serpent. செஞ்சாலும் குற்றம் பார்க்காத. பொய்யை களைந்து மெய்யை பார். Whatever you see, you not accuse, you look, you put on ஒவ்வொருவரையும் உங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக நீங்கள் எண்ணுங்கள். You count one another greater than yourselves. இந்த தானியேலை குற்றஞ்சாட்டினவங்க எல்லாம் தூக்கி அந்த சிங்க கபில போட்டாங்க. இவங்க கீழே போய் விழுகிறதுக்குள்ள அந்த சிங்கம் மேல பாஞ்சு பிடிச்சு அவங்களை கொன்னுடுச்சு. They cast out those who accused Daniel into the lion's den, and even before they were cast in, the lions caught hold of them and tore out. இந்த கபிக்குள்ள நீ கடந்தால் குற்றஞ்சாட்டுகிற ஆவியிலே தாக்கப்படுவாய். If you are found in this den, you will be affected by
the spirit of accusation. இந்த கெபிக்குள்ள கிடந்தால் கொள்ளை நோயிலாய் நான் சாவாய். If you are found in this den, then you will die of the diseases. இந்த கெபிக்குள்ள நீ போனால் சிங்கத்தின் வாயில போய் விழுவாய். If you are found in this den, then you will be found in the mouth of the lions. இந்த கெபிக்குள்ள நீ போனால் கேடான சிந்தைகளும் அருவருப்பான வியாதிகளும் உன்னை வந்து தேடி பிடிக்கும். If you go into this cave, then you will be caught hold by unwanted thoughts and sicknesses. இந்த கெபிக்குள்ள போனால் உன்னுடைய எண்ணங்கள் நினைவுகள் எல்லாம் தோற்று போன நிலவரத்தில் நீ காணப்படுவாய். If you enter into this cave, then all your thoughts and imaginations will be a failure. இந்த கெபிக்குள்ள நீ போனால் உன் வாழ்க்கையும் கெட்டு உன் குடும்பத்தின் பிள்ளைகள் சந்ததியினுடைய வாழ்க்கையும் கெட்டு நாசமாகும். If you enter into this cave, then you will be spoiled and the life of your children generation also will be spoiled. கர்த்தர் இந்த இடத்துல தான் அவனை கேட்டார், நீ எங்க வந்த ஆளு, நீ எங்க போய் உட்கார்ந்திருக்கற? Now the Lord is asking him, where have you come and where are you sitting now? இவன் அவர்ட்ட பேசினா, நான் பக்தி வைராக்கியமா இருந்தேன். He said that I was very zealous for you. நான் நல்லா தான் ஜெபிச்சிட்டு வந்தேன். And I have just prayed like this. நல்லா தான் உபவாசம் போட்டேன். And I have been fasting like நல்லா this. தான் கோயிலுக்கு போனேன். And I went to the church. நல்லா தான் பரிசுத்தவான்களோடு இருந்தேன். I was well with the saints. ஆனா இப்போ எனக்கு பயங்கர பிரச்சனை வந்துருச்சு. But now I am caught by problems. அதை விட என்னை எடுத்துட்டா நல்லா இருக்கும். It will be good that you take me off. இத பேசிட்டு இருந்தான். அவர் சொன்னாரு, நீ முதல்ல வெளிய வான்னு சொன்னார். He was speaking like this, but the Lord said, you come out first. இவன் 10ஆம் வசனத்துல நான் பக்தி வைராக்கியமா இருந்தேன், நான் ஜெபிச்சேன், காணிக்கை கொடுத்தேன், அவ்வளவு காணிக்கை கொடுத்தேன், அந்த பாஸ்டருக்கு நான் அவ்வளவு க்ளோஸா இருந்தேன், இப்படி இருந்தேன், இந்த டீடைல் எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தான் கதை மாதிரி. In the 10th verse he says that he was zealous like this and he had been very godly for God him alone and he was with the fellowship of the saints and so on. 11ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ பேசுறதெல்லாம் சரி, நீ முதல்ல வெளிய வான்னு சொன்னார். And in the 11th verse he said, it's good that you are speaking but you come out first. நீ கெபிக்குள்ள இருந்துட்டு என்கிட்ட பேசாத, வெளிய வந்து பர்வதத்துல நின்னு என்னிடத்துல பேசுன்னு சொன்னார். Standing in the cave you do not speak to me but come out to the mountain, stand and speak to me. இது சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே பயங்கரமான அதிர்ச்சி உண்டாயிருச்சு. When he was thus speaking there was a great shaking. இவன் மெல்ல சால்வையினால தன்னுடைய முகத்தை மூடிட்டு முக்காடு போட்டு வெளியே வந்து நின்னான். Now wrapping his face with his mantle he came and stood out of the cave. வந்து எங்க நின்னானா? Where did he stand? 13ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 19:13. 1 Kings 19:13. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். உள்ள வெளியே வர மாட்டேங்கறான் பாருங்க. அப்படியே மெல்ல 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 வந்து வாசல்ல தான் நிக்கறான். He is refusing to come out of the cave, but he came only and stood only in the doorstep of the cave. ஒரு மணி நேரம் பிரசங்கம் கேட்டுட்டு நீங்க வாசல்ல வந்து நின்னுட்டு போயிருவீங்களா? உள்ள போயிருவீங்களா மறுபடி? After listening to 1 hour's message, will you stand at the door of the cave and go into it? அவன் கெபியின் வாசலில் வந்து நின்றான். He came and stood out in the door of the cave. இப்போ நமக்கு அதே வார்த்தை தான். உனக்கு இந்த இடத்துல உனக்கு என்ன காரியம்? Even now he is asking, what have you got to do here? வா வெளியே வா. You come out. திரும்ப அதே பாட்டு பாடினான். And again he says the same thing. இந்த சப்ஜெக்டை விட்டுரு. You leave this subject. நான் உன்னை ராஜாக்களை அபிஷேகம் பண்ண முடியாது தெரிந்து கொண்டேன், வெளியே வான்னு சொன்னேன். I asked you to come out to anoint kings. அதை கேட்ட பிறகுதான் அவனுக்கு ஒரு ஊழியம் இருக்குன்னே நினைவே வந்துச்சு. Only then he could as knew that he was நீ ஒரு அபிஷேகம் பெற்றவன் என்பது உனக்கு நினைவுல இருக்கணும். You should understand that you are an anointed person. நீங்க ஞானஸ்நானம் எடுத்து பாவத்துக்கு மரித்து பாவம் செய்ய மாட்டேன்னு தீர்மானிச்ச ஒரு ஆள் உன்னை நினைவுல இருக்கணும். It should be in your mind that you have been taken baptism and made a confession that you will not sin anymore. உன்னுடைய அழைப்பை நீ மறந்து விடக் கூடாது. You should not forget your calling. உன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை நீ விட்டு விடக் கூடாது. You should not forget your choosing. உன் கையில கர்த்தர் நம்பி கொடுத்த ஊழியத்தை நீ மறந்துட கூடாது. You should not forget the ministry which the Lord has handed into your hands. அவன் வெளியே வந்து நின்றான். You kick him out. கர்த்தர் சொன்னார், போய் அபிஷேகம் பண்ணு. The Lord said, go anoint. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணு. Go anoint kings. தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணு. Go anoint prophets. அதோட அவனுக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாத தன்மை எல்லாம் விலகி போயிடுச்சு. அவன் ஊழியத்தை தொடர ஆரம்பித்தான். With that the evil spirit in him departed and he started the ministry. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் கர்த்தருக்காக மறுபடியும் எழும்ப உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? Dear beloved, how many of you want to stand for the Lord once again? தேவனுக்காக தேவன் சொல்லுகிற காரியத்தை நான் மறுபடியும் செய்ய என்னை சமர்ப்பிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? How many of you say that I yield myself to do the word of the Lord? ஓரேபுக்கு வந்த எலியா வேண்டாம், கெபிக்குள்ள தங்கின எலியா வேண்டாம், மறுபடியும் கர்த்தருக்காக நிக்கிற எலியாக்கள் தேவை. They need not want an Elijah who is standing in Horeb or in the cave, but the Lord wants or Elijah who is standing for him again. நீ சபைக்கு வந்தால் போதாது. It's not sufficient to come to the church. உன்னுடைய கெபியின் வாழ்க்கையிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். You should come out of the life of cave. நீ வெளியே வந்தால் மட்டும் போதாது. Not sufficient to come நீ out. கர்த்தருக்காக எழும்பி கிரியை செய்ய முடியாது, உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். You should yield yourself to work for the Lord. உங்கள் எத்தனை பேர் அப்படி ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீர்கள்? How many yourself desire to yield yourself to the Lord? நீங்க இந்த வசனத்தை கேட்கும்போது ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I am sure that the Spirit of God would have intervened with you when you hear the verse. இன்னும் ஓரேபுக்கு வரவில்லையா?
And you still not come out of Horeb? இன்றைக்கு ஓரேபுக்கு வரும்படி உங்களை கர்த்தர் அழைக்கிறார். The Lord is calling you to come to Horeb today. ஓரேபுக்கு வந்து நீ கெபிக்குள்ள போய் சிக்கி விட்டாயா? Have you got into the cave coming to Horeb? இன்றைக்கு அழுகையோடு நீ கெபியை விட்டு வெளியே வா. You come out of this cave. கர்த்தர் உன்னோடு இடைபட விரும்புகிறார். The Lord wants to intervene with you. மறுபடியும் அபிஷேக தைலத்தை உனக்கு கொடுத்து கர்த்தருடைய வேலையை செய்யும்படியாக கர்த்தர் உன்னை எடுத்து உபயோகிக்கட்டும். The Lord wants to anoint you with his anointing oil and use him for his work. இந்த சபையில எத்தனையோ எலியாக்கள் உண்டு. There are many Elijahs in here. அதுல ஒரு கூட்டம் இன்னைக்கு ஓரேபில கிடக்கிறது. And one group is found in Horeb. ஒரு கூட்டம் கெபிக்குள்ள கிடக்கிறது. One group is found in the cave. அருமையானவே உங்கள் ரெண்டு பேரையும் கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். Dear beloved, the Lord wants to bring both of you. கர்த்தருக்காக மறுபடியும் நான் கிரியை செய்ய வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கண்களை மூடுங்கள். All those who say that I want to work for the Lord, once again close your eyes in the presence of the Lord. அவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிடுவோம். You kneel down in the presence of the Lord. தேவனுடைய வசனம் உனக்குள்ள ஆளுகை செய்திருந்தால் முழங்கால் படியிடு. If the word of the Lord has been working in you, you kneel down. கர்த்தருடைய வசனம் உனக்குள்ள ஆளுகை செய்திருந்தால் முழங்கால் போடு. If the word of the Lord has been reigning over you, then you kneel down. ஒரு காலத்திலே கர்த்தருக்காக கிரியை செய்தவர்கள் சந்தோஷப்படுகிறேன். You were once working for rejoicing for the Lord. உங்களுடைய அன்பின் பிரயாசங்களை மறந்துவிட அவர் அநீதி உள்ளவர் அல்ல. The Lord is not unforgetful to forget your works of labor of love. எல்லாரும் பைபிளை மூடி வைப்போம். Or close your Bible. கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம தேவனுடைய சன்னிதானத்திலே நோக்கி நிறுத்தி பார்ப்போம். Let us judge ourselves in the presence of the Lord. நீங்கள் அக்கினியை இறக்கினவர்கள். You were the ones who brought down fire. அநேக பிசாசின் வல்லமைகளை மேற்கொண்டவர்கள். You have overcome the spirit of the devil. கர்த்தர் உங்களை நேசித்து உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்ட நோக்கத்தின்படி உங்களை காலாகாலங்களிலே ரட்சித்தார். The Lord had loved you and by his eternal purpose he has saved you. நீ ஓரேபுக்கு வந்து விட்டாயா? Have you come to Horeb? கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடுங்க. நான் இந்த பிரசங்கத்தை அப்படியே ஒரு 12 क्वेश्चन மாத்துறேன். For some time you close your eyes and I'll ask you questions in 12. யாரும் எங்கேயும் பார்க்க வேண்டாம். No, none of you watch me. நீ ஓரேபுக்கு வந்து விட்டாயா? Have you come to Horeb? கர்த்தர் உனக்கு தரிசனமான வாழ்க்கை இருக்கிறதா? Have you got the life of vision in your life? கர்த்தர் உன்னுடைய தாகங்களை தீர்க்கக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதா? Have you got the life where the Lord is quenching your thirst? ஒரு ஏழ்மையின் ஜீவியம், வெறுமையின் ஜீவியம், தியாக ஜீவியம் உனக்கு இருக்கிறதா? Have you got the spirit or life of simplicity or the life of lowliness or the life of dedication? ஒரு பிரதிஷ்டையின் வாழ்க்கை உனக்கு இருக்கிறதா? Have you got the life of consecration? கர்த்தர் பேசுகிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அந்த அனுபவம் உனக்கு இருக்கிறதா? Have you got the experience of the Lord's hearing and speaking to you? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உனக்கு கிடைத்திருக்கிறதா? Have you got the promises of the Lord? சபை கூடுதலை விட்டு விடாமல் நீ ஆசரிக்கிறாயா? Are you not leaving the assembly? Are you worshipping? சரி, அப்படியானால் If it's so, இன்னைக்கு ஏன் நீ கெபிக்குள் கிடக்கிறாய்? why are you found into the cave today? ஏன் நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் சாபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள்? Why are you and your children going towards curse? ஏன் உன் எண்ணங்கள் நினைவுகள் தோற்றங்களிலே தோல்வியிலே சிக்கி கிடக்கிறாய்? Why are you found in your failures, in your imaginations and thoughts? ஏன் நீ இழிவான இச்சைகளிலே மாட்டிக்கொண்டிருக்கிறாய்? Why are you found yourselves in wild affections? ஏன் உன் சிந்தையிலே ஜெயம் இல்லாமல் தடுமாறுகிறாய்? Why are you not found in victory in your thoughts? ஏன் நீ சிங்கத்தின் வாயிலே நீயே போய் விழுகிறாய்? Why are you going and falling yourself into the mouth of the lion? ஏன் நீ கொள்ளை நோயினாலே வாதிக்கப்படுகிறாய்? Why are you being affected by diseases? ஏன் உனக்கு இன்னும் குற்றஞ்சாட்டுகிற சுபாவம் போகாமல் உனக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறது? Why is the spirit of accusation still affecting you and not going out of you? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உனக்கு இங்கே என்ன காரியம்? The Lord is seeing and asking you, what have you got to do here? எனக்கு முன்பாக பர்வதத்துக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்திலே வந்து நில். You come out before me and stand before me in the mount. நான் உன் கையிலே அபிஷேக தைலத்தை தரப்போகிறேன். I will give you my anointing oil. மறுபடியும் பிரகாசிக்கக்கூடிய வெளிச்சத்தை உனக்கு தரப்போகிறேன். I will again give you my light. நான் மறுபடியும் உன்னை கரங்களிலே எடுக்க போகிறேன். I will again take you in my hands. உன்னை கொண்டு நான் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்ற போகிறேன். The purpose which I have proposed in you will be fulfilled. உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே, in your work spot, உன்னுடைய நண்பர்கள் மத்தியிலே, in the midst of உன்னுடைய குடும்பத்தின் மத்தியிலே, in the midst of family, உன்னுடைய உறவினர்கள் மத்தியிலே, in the midst of your neighbor, உன்னுடைய சபையிலே, in the midst of your church, நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் உண்டு. I have work to do by you. நான் அதற்காக உன்னோடு போராடி கொண்டிருக்கிறேன். For that I am striving with you. இதோ என்னுடைய வார்த்தை உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருந்தது. My work is intervening with you. என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். I will look into the ones who are fearing my word.
ஐனா பக்கரா தியானா மானா சிபிரா கரா பக்கரா பக்கரா பக்கத்திராவா. ஆமென். சபைக்குள் நீ கர்த்தருடைய திட்டத்தின்படி நீ கொண்டு வரப்பட்டிருந்தால் நீ கர்த்தருடைய வசனத்தின்படி இந்த காரியங்களை நீ பயிற்சிவிக்க வேண்டும். கர்த்தர் உன்னோடு பேசுவார். அது ஒரு லைஃப் உண்டு. கர்த்தர் உனக்கு தரிசனமாவார். அப்படி ஒரு வாழ்க்கை உண்டு. கர்த்தர் உன்னை பிரதிஷ்டை உள்ளவனாய் மாற்றுவார். அப்படி ஒரு வாழ்க்கை உண்டு. கர்த்தர் உன் தாகங்களை தீர்ப்பார், தேவைகளை சந்திப்பார், ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டு. கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டு. அல்லேலூயா. கர்த்தரை நீ ஆராதிப்பாய். அப்படி ஒரு வாழ்க்கை உண்டு. ஆராபாக்கா திடாபாக்கா திடானியா. ஆமென். அல்லேலூயா. இக்கராபாக்கா ரபானா பரபானா பாதிடாபாலக்கா திடானியா. ஆமென். கர்த்தர் என்னை அழைத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்த பின்பு கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார், என்னை உணர்த்தி இருக்கிறார், என்னை கண்டித்திருக்கிறார், என்னை நடத்தி இருக்கிறார், என்னோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்கள். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜனத்தை கிருபையாய் ஓரேபுக்கு கொண்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஷிரபல கத்திராவான். இங்கே வந்த பின்பு நீ எங்கே இருக்கிறாய்? கைகளை கீழே போடுங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் கேட்கிறார், கெபிக்குள்ள ஏன் போனாய்? நான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன், நீ ஏன் கெபிக்குள்ளே போனாய்? உன் மூலமா நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், நீ ஏன் கெபிக்குள் போனாய்? உன் மூலமாய் பல ஊழியங்களை நான் செய்தேன், இன்னும் செய்வேன், நீ ஏன் கெபிக்குள் போனாய்? ஏன் தோல்விக்குள்ளே விழுந்தாய்? என் கிருபையை நான் உனக்கு தந்தேன், என் எச்சரிப்பின் சத்தங்கள் உனக்கு கிடைத்தது, நான் உன்னை உணர்த்தினேன், உன்னை தடுத்தேன், நீ என் கெபிக்குள் போனாய். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? நான் சபைக்குள் வந்த பின்பும் நான் தோற்று போன ஒரு நபர். கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். குற்றம் சாட்டுகிற ஆவி, சிங்கத்தின் வாயிலேயே விழுந்து போகிற ஆவி, கொள்ளை நோயிலே பாதிக்கப்பட்ட ஆவி, தோல்விகளுக்குள்ளே எண்ணங்களிலே தோல்வி. என் பிள்ளையே, உனக்கு இங்கே என்ன காரியம்? வா, வெளியே வா, வெளியே வா. நீ வெளியே வந்தால் அபிஷேக தைலத்தை உன் கையில் கொடுப்பார். உன் மூலமாய் ராஜாக்கள் தோன்றுவார்கள். உன் மூலமாய் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்த போகிறார். அல்லேலூயா. உன் மூலமாய் தேவன் கிரியை செய்யக்கூடிய காலம் வந்துவிட்டது. இந்த ஊழியத்துக்கு நான் புதிது, இந்த ஊருக்கு நான் புதிது, இந்த சபைக்கு நான் புதிது என்று நீ சொல்ல வேண்டாம். கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள் இருக்கிறது. கர்த்தர் உன்னுடைய வார்த்தையில அபிஷேகத்தை தரப்போகிறார். உன்னுடைய கையிலே கர்த்தர் அபிஷேகத்தை தரப்போகிறார். உன் ஊழியத்திலே ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். உன்னுடைய வார்த்தையிலே ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கெபியை விட்டு வெளியே வாருங்கள். ஆவியானவர் ஒரு அபிஷேகத்தை கொண்டு உன்னை வெளியே தூக்கி எடுக்கட்டும். துடா பாக்காரா பாக்காத்துரா. இயேசுவின் நாமத்திலே கெபியிலே சிக்கி இருக்கிற வெளியே வரட்டும். Ribala, tirabala, 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 tirabania. Hallelujah, hallelujah. ஆமென். அவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு கர்த்தருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. திடீர்னு பார்த்தா அவன் வெளியே வரல. உடனே கர்த்தர் கடந்து போனார். பர்வதங்களை பிளக்கிற, கண்மலை உடைக்கிற பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானது. ஒரு பெரிய அக்கினி உண்டானது.
நீ வெளியே வராட்டா கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னாக நீ வெளியே வந்து விடு. இதோ மெல்லிய சத்தம் உனக்கு கேட்கிறது. இந்த பிரசங்கத்தை தவிர கர்த்தர் இப்பொழுது உன்னோடு தனிப்பட்ட விதத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ரியாலபகரபகதரா. உன்னை கொண்டு கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷமோ இல்லன்னா 3 நிமிஷமோ எல்லாரும் முழங்கால் போட்டு அந்த கெபியை விட்டு வெளியே வாங்க. உன்னால வெளியே வர முடியாது. அவனை கூப்பிட்டு பார்த்து அதிர்ச்சி உண்டாக்கி அக்கினியை உண்டாக்கி ஒரு பெரிய பலத்தை காற்று உண்டு பண்ணி அதுக்கு பின்ன அவன் வெளியே வரல. கடைசியில வெளியே வந்தான். நீ வெளியே வந்தா உன் வாழ்க்கையில் ஒளி வீசும், உன் ஊழியம் பிரகாசிக்கும், உன் குடும்பம் செழிக்கும், உன் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு தலைக்கிற அனுபவம் உண்டாகும். இன்னைக்கு கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். ஆமென். நீ தைரியமா வெளியே வா. வா. கெபியில சிக்கிவிட்டதை நீ சோர்ந்து போகாத. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். நீ வெளியே வா. கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. பயத்தை விட்டு வெளியே வா. பின்மாற்றத்தை விட்டு வெளியே வா. அதீரியங்களை விட்டு வெளியே வா. ஓ ரபகரபகதி ரபலகதி ரகரபகதி. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தைரியமாய் வெளியே வா. ஆமென். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் கரத்தை பிடித்த அதே தேவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த அதே தேவன், உன்னை தன்னுடைய இரத்தத்தினால கழுவி உன்னை பரிசுத்தமாக்கின அதே தேவன், நீ கெபியை விட்டு வெளியே வா. கர்த்தர் உன்னை எடுத்து உபயோகிக்க போகிறார். இனி என்ன வந்தாலும் நீ கெபிக்குள்ள போக கூடாது. என்ன வந்தாலும் நீ கர்த்தருக்காக நில். ஹல்லேலூயா. ஷிடபலகதிரவானியா. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். எத்தனை பேர் தைரியமா சொல்றீங்க, இனிமேல் நான் கர்த்தரை விட்டு வெளியே போக மாட்டேன், கெபிக்குள்ள போய் தங்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இனிமேல் நான் தோல்விகளிலே போய் சிக்க மாட்டேன். இனிமேல் பின்மாற்ற சிந்தைக்கு இடம் கொடுக்க மாட்டேன்.